எபிசோட் 181. கௌதமின் சந்தேகம். பாட்டியின் சமாதியை பார்த்து வெறித்தபடி நின்றான் கௌதம். அவன் மனதில் எண்ணிலடங்கா கேள்விகள் சுற்றிக் கொண்டே இருந்தது. தன்னை நேசித்து தனக்காகவே வாழ்ந்த அனைவரின் இறுதி முடிவும் இப்படித்தான் இருக்குமோ? ஏன் தன்னால் அனைவருக்கும் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே நேர்கிறது என்று உள்ளுக்குள் சிதைந்து கொண்டிருந்தவன் அப்படியே நிற்க அவன் அருகே ஓடி வந்த மூர்த்தி, சார், ஒரு முக்கியமான விஷயம் என்று அவனை அழைத்தார் சலனம் இல்லாமல். அவரை திரும்பி பார்த்த கௌதம், என்னாச்சு என்று கேட்க, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். நீங்க நினைச்ச மாதிரியே பாட்டியோட சாவுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் காரணம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஏமாவோட சித்தப்பா எப்படி இறந்து போனாரோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாட்டியோட மரணமும் அதே மாதிரிதான் இருக்கு என்று கூற அதிர்ந்து போய் அவரை பார்த்த கௌதம், ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே. பாட்டி ஏமா 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே பாட்டி அவங்களாகவே தான் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஆனாங்கன்னு நம்ம எல்லாரும் அந்த வீடியோவிலேயே பார்த்தோமே. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்திருக்கோம்? அங்க வேற யாரும் வரவே இல்ல. இதுல வேற என்னமோ இருக்கு என்று கௌதம் சொல்ல, மூர்த்தியும் அதை ஆமோதிப்பது போல தலையை ஆட்டிவிட்டு அவனை பார்க்க, சரி, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க தனியா இருக்கணும்னு தோணுது. நீங்க முன்னாடி போக, நான் வந்துடுறேன் என்று கூற தயங்கியபடியே மூர்த்தி அவனை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பி சென்று விட்டார். அவர் சென்றவுடன் குடையை கீழே போட்ட கௌதம் மழையில் நனைந்தவாறு சமாதியின் அருகே முட்டி போட்டு அமர்ந்தான். மூர்த்தி சென்றவுடனே அங்கு வந்து சேர்ந்திருந்தாள் ஹேமா. தனியாக வந்தவளுக்கு எப்படி தெரியுமோ அவன் இங்கு தனியாக தவித்துக் கொண்டிருப்பான் என்று. அதனால்தான் அவனை காண ஓடி வந்து விட்டாள். அவன் அருகே செல்லாமல் தூரத்தில் இருந்தே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். குடையை எரித்துவிட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கும் அவனை பார்த்தவளுக்கு மனம் தாங்கவில்லை. மெல்ல அவனிடம் சென்று பின்னால் நின்று அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏமாதான் தன் பின்னால் நிற்பது என்று அறிந்ததாலோ என்னவோ திரும்பியே பார்க்கவில்லை கௌதம். பிறகு பாட்டியோட இதயத்துல பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு இதயம் கிடைக்காமதான் இவ்ளோ நாள் தேடிட்டு இருந்தோம். அதை வச்சு அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி இருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் அவங்க நம்மளோட இருந்து இருப்பாங்க. ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சு என்றவன் அந்த கல்லறையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் குரலில்தான் அத்தனை வலியும் வேதனையும். பொருளாதார வர்த்தக உலகத்தின் முடிசூடா மன்னன் என்ற பெயர் வாங்கிய அவனா இப்படி நொறுங்கி போய் அமர்ந்திருப்பது என்று ஹேமாவால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அவன் மனதிற்கு மிக நெருக்கமானவர்களிடம் அவன் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறான் என்பதை அவள் உணராமல் போனதுதான் விதியோ என்னவோ. அவனால் முடிந்த பொழுதும் தன் பாட்டியை காக்காமல் விட்டுவிட்டோமோ என்று குற்ற உணர்ச்சிதான் அவனை விழுங்கிக் கொண்டு இருந்தது. அவனையே பார்த்து கொண்டிருந்த ஹேமா மெல்ல தானும் அவன் அருகே முட்டி போட்டு அமர்ந்து அவன் தோளில் கை வைத்தவள், கௌதம், நீங்க ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. போதும், மழை வேற பெய்யுது. இதுக்கு மேல இருக்க வேண்டாம். உங்க அப்பாவும் சரி பாட்டியும் சரி நீங்க இப்படி கஷ்டப்படுறத ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க, போகலாம். நீங்க இப்ப ஏதாவது சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இல்லையா? கௌதம், பிளீஸ் வாங்க என்று அவள் வெகு நேரம் அழைத்த பின்னே மெதுவாக அவள் பக்கம் திரும்பி பார்த்தவன் எதுவும் பேசாமல் எழுந்தான். எழுந்தவன் கீழே விழுந்து கிடந்த குடையை எடுத்து இருவருக்கும் பொதுவாக தூக்கி பிடித்துக் கொள்ள ஹேமாவும் அவனோடு நெருக்கமாக நின்று கொண்டாள். சரியாக இருவரும் கிளம்பும் அந்த நொடி யாரோ மறைந்திருந்து ஓடுவது போல கௌதமிற்கு தோன்றியது. அதில் சட்டென அவன் அனைத்து புறத்திலும் கண்களை சுழலவிட ஏதோ அந்த இடமே அவனுக்கு சந்தேகமாகப்பட்டது. முழுதாக 2 மணி நேரமாக சமாதியின் எதிரே முட்டியிட்டு அமர்ந்திருந்தான். அப்பொழுது எதையுமே அவனால் கவனிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது கவனித்து விட்டான். ஏமாவோ இதெல்லாம் பார்க்கும் நிலையில் கூட இல்லை. அவள் பாட்டிற்கு முன்னே 2 அடியில் எடுத்து வைக்க அவள் கையை பிடித்திருந்தாள். கௌதம் அடுத்த நொடி அந்த அழுத்தமான பிடியில் ஹேமா எதுவுமே பேசாமல் அவனையே திரும்பி பார்க்க அவனோ அனைத்து பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்தில் குடை மீது மழை விழும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. குளிர்காற்று வேறு அடிக்க அதில் உடலை குறுக்கிக் கொண்டு ஏமா அவனை இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஏதாவது கூறுவானா என்று. ஏமாவை பொறுத்தவரை அவனை இப்பொழுது எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறான். தன்னிடம் ஒரு முடிவை கூறப் போகிறான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அங்கே யாரோ மறைந்திருக்கிறார்கள். அவர்களை கௌதம் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் அவள் மூளைக்கு எட்டாமல் போனது. வெகு நேரமாக அமைதியாக பிறகு கௌதம் அவளிடம், ஏமா, பாட்டியோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் என்றான். நிச்சயம் அவன் இப்படி கூறுவான் என்பதை ஏற்கனவே கணித்திருந்தாலோ என்னவோ. அதற்கு தயாராகத்தான் இருந்தாள். இருந்தும் அந்த வார்த்தைகள் அவளுக்கு வலிக்கத்தானே செய்யும். கண்களும் கலங்கிவிட அதை அவனிடம் இருந்து மறைத்துக் கொண்டவள் இதழில் மெல்ல ஒரு சிரிப்பை படரவிட்டு, உங்களோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன் கௌதம் என்று கூறி இடைவெளி விட்டவள்,
எனக்கு எந்த வருத்தமும் இல்ல என்று அவரிடம் காட்டிக்கொள்ளும் குளிரில் கடைசியாக பாட்டிய பார்த்தப்போ அவங்க என்கிட்ட இததான் கேட்டாங்க. நான் உங்களை விட்டு போயிடணும், நீங்களும் ஷாலினியும் சந்தோஷமா வாழணும்னு. ஆனா அப்ப முடியாதுன்னு மறுத்துட்டேன். ஆனா அது இப்படி ஒரு மோசமான சம்பவத்துல வந்து முடியும்னு எனக்கு அப்போ தெரியாது கௌதம். என்ன மன்னிச்சிடுங்க என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறி முடிப்பதற்குள் எத்தனை முறை கடினப்பட்டு எச்சில் விழுங்கினாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். அத்தோடு மட்டும் நிறுத்தாமல் மீண்டும் ஒரு முறை அவனை நிமிர்ந்து பார்த்து அதே கவலை இல்லை என்ற தோணியில், ஆரம்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டது, நமக்குள்ள நடந்தது எல்லாமே கௌதம், நீங்க ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி. என்ன மறந்துடுறதுதான் உங்களுக்கும் நல்லது. நம்ம 2 பேரும் இனிமே சந்திக்காம இருந்துருவோம் என்று அவள் சொல்ல சொல்ல கௌதமின் பிடியில் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே போனது. அதை அந்த நொடி உணராதவள் கண்கள் வேறு கலங்கி இருக்க எதிரே நின்று அவன் மங்கலாக தெரிய ஆரம்பித்தான். மிக அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் வாழ்வில் வெகு தூரம் அவளை விட்டு சென்று விட்டானோ என்று தோன்றியது. இனிமேல் அவன் தனக்கு சொந்தமானவன் இல்லை என்று நினைக்க நினைக்க, இதற்கு முன் மட்டும் அவன் உனக்கு சொந்தமானவனா என்று மனம் கேள்வி கேட்க, இல்லை என்று அதற்கு பதில் கூறியவள் அவனிடமிருந்து விலகி செல்ல கைகளை பிரித்து கொள்ள முயன்றாள். ஆனால் அவனும் இன்னும் அழுத்தமாக அந்த கைகளை பற்றி கொள்ள கண்களை சுருக்கி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஹேமா. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தானே பிரிஞ்சிடலாம்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக என் கையை விட மாட்டேன்றீங்க? நான் போகணும் என்றாள். பேச்சில் அவன் மீது கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. மாறாக ஏன் இப்படி செய்கிறாய் என்ற ஆதங்கமே சிறிதாக இருந்தது. அதே நேரம் நடந்த அனைத்திற்கும் தான் காரணம் என்று அவன் தன் மீது கோபப்பட்டுக் கொள்வதை இதற்கு மேலும் அவளால் பார்க்க முடியாது. அந்த ஒரே காரணத்திற்காகவே அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அவனை விட்டு விலகி செல்ல முடிவு செய்து விட்டாள். ஏமாவையே அழுத்தமாக பார்த்து கொண்டே இருந்தவன் கண்களை மூடி திறந்துவிட்டு, ரோஹித் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடு, ஷாலினி அவனுக்கு சித்தியா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல என்றான். அலுங்காமல் குலுங்காமல் அதை கேட்டு இடி விழுந்ததை போல அவனை வெடுக்கென நிமிர்ந்து பார்த்தவள் தன்னையே வேண்டாம் என்று சொன்னவரிடம் தன் மகனை மட்டும் ஏன் தான் ஏற்கப் போகிறோம் என்று மனதில் நினைத்துவிட்டு, நானும் சரி என் பையனும் சரி இனிமே எப்பவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டோம், நீங்க என்ன நம்பலாம் என்று கூறி தன் கையை அவரிடம் இருந்து பிரித்து கொண்டவள், இதுக்கு மேல நீங்க யாரோ நான் யாரோ, நம்மள ஒருத்தர் இதுக்கப்புறம் சந்திச்சாலும் அதே மாதிரிதான் நடந்துக்கணும். தயவு செஞ்சு என்ன உங்க கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க, நானும் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ஹேமா. 4 அடிகள் எடுத்து வைத்தவள் ஒரு முறை அவனை திரும்பி பார்க்க அவனும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் செல்லும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு மேலும் நெல் என்று அவன் தன்னை திரும்ப அழைப்பான் என்று முட்டாள்தனமாக நினைக்க கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் வேகமாக அங்கிருந்து சென்று மறைந்து விட்டாள். அவர்களுடைய இந்த காதல் கதைக்கு முடிவு இப்படிதான் இருக்கும் என்பது அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரிந்த ஒன்றுதான். கௌதமிற்கு ஷாலினி தான், ஷாலினிக்கு கௌதம் தான் என்பது கடவுள் போட்ட முடிச்சு. இதற்கு இடையில் தானும் தன் மகனும் தான் தேவையில்லாமல் வந்து சிக்கிக் கொண்டோமோ என்று நினைத்தவளுக்கு இனியாவது அவன் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மனதில் இருந்தது. அத்துடனே அவ்விடம் விட்டு சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு குடையை மீண்டும் கீழே போட்டவன் கொட்டும் மழையில் அப்படியே நின்றான். அவன் கண்களோ மறைந்திருந்தது. இத்தனை நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் அமைதியாக செல்வதை பார்த்து நிம்மதியாக உணர்ந்தது. ஏமா தன்னை விட்டு சென்றவுடன் அந்த உருவம் அமைதியாக சென்றது. அவனுக்கு அது உறுத்தினாலும் எதையோ ஒன்றை உணர்த்தியும் விட்டது. அதில் மீண்டும் கீழே விழுந்து கிடந்த குடையை கையில் எடுத்தவன், என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா, உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று முகத்தில் வில்லத்தனம் மின்ன கூறி சிரித்தான். எபிசோட் 182 ஊட்டி பயணம். கௌதமிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த ஹேமா நேராக ரோஹித்தை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். யாரிடமும் அதை எதை பற்றியும் பேசாதவள் ரோஹித்திடம் கூட எதையும் கூறவில்லை. அவனோடு நேராக ரெக்ஸின் மருத்துவமனைக்கு வந்தவள் அவனை அங்கே தங்க வைத்தாள். ஆரம்பத்தில் ஏமா கௌதம் இருவரும் ஏதோ சண்டையிட்டுக் கொண்டனர் என்று நினைத்திருந்தான் ரோஹித். வழக்கம் போல இருவரும் சிறிது நேரம் வாக்குவாதத்திற்கு பின்னர் சமாதானம் ஆகிவிடுவார்கள் என்று அவன் நம்பி இருக்க, இப்பொழுது தன் தந்தைக்கு அம்மாவை பிடிக்கவில்லை என்பதை தாண்டி தன்னையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார் என்ற நினைப்பு அவனை சிறிது சிறிதாக வாட்டத் தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் அவன் கௌதமையும் நினைத்து ஏக்கம் கொள்ளும் போதும் ஹேமாதான் எதையாவது பேசியோ இல்லை செய்தோ அவன் மனநிலையை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாள்.
ரோஹித் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டான் என்பதை அறிந்தவுடன் தர்ஷன் மற்றும் அஸ்வின் இருவரும் அவ்வப்பொழுது வந்து அவனை பார்த்து கொள்வதும் அவனை கலகலப்பாக வைத்துக் கொள்வதுமாக இருந்தனர். ஹேமாவிற்கு ஒரு புறம் அவர்கள் வருவது பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் மூலம் தன் மகன் சந்தோஷமாக இருப்பதில் நிம்மதியாகவும் இருந்தது. ஒரு நாள் காலை ஹேமா எழுந்து அவனுக்கான உணவுகளை தயார் செய்து கொண்டிருக்க கட்டிலில் எழுந்தமர்ந்த ரோஹித், அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு தர்ஷன் அங்கிள் வரும்போது எனக்கு விளையாட நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருமா. நான் அவரும் சேர்ந்து விளையாட போறோம் என்று அவன் சொல்ல, எங்கே அவன் தர்ஷனோடு மிகவும் நெருக்கமாகிக் கொண்டே போகிறானோ என்று நினைத்தவள், என்னாச்சு ரோஹித், உனக்கு அஸ்வின் அங்கிளை தான் பிடிக்கும்னு சொன்ன, இப்ப என்ன தர்ஷன் அங்கிளை பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாது ரோஹித் என்று அவள் கேட்க, அதற்கு உதட்டை பிதுக்கிய ரோஹித், அஸ்வின் அங்கிள் எப்பவும் வேலையாவே இருக்காரு. அவர் விளையாட வாங்கன்னு சொல்ல கூப்பிட்டா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? ஆனா தர்ஷனுக்கு அப்படி இல்லம்மா. அவர் எப்பவும் சும்மா தானே இருப்பாரு. டெய்லியும் இங்க வராரு, என் கூட ரொம்ப நேரம் விளையாடுறாரு. அதனாலதாம்மா அப்படி சொன்னேன். மா, அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நிறைய சொல்லி தராரு தெரியுமா என்று ரோஹித் ஹேமாவை பார்த்து கண்களை சிமிட்ட அவனை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்த ஹேமா, இனிமே நீ தர்ஷன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க கூடாது, தள்ளிதான் இருக்கணும், புரியுதா? அவன்கிட்ட இருந்து நீ நிறைய கெட்ட பழக்கம் எல்லாம் பழகிட்டு இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது ரோஹித். கண்டிப்பா அம்மா கிட்ட நீ ஒரு நாள் அடி வாங்கதான் போற என்று சொன்னவள் இன்னும் அவனை அதே பார்வைதான் பார்த்து கொண்டிருக்க, நீங்க ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அங்கிள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இப்ப பாருங்க, அப்பா நம்மள வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. ஆனா அங்கிள் தானே நம்மள பத்திரமா பாத்துக்கிறாரு என்று சொல்ல, ரோஹித் என்று ஹேமா பல்லை கடித்த நேரம், என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல கூறிக்கொண்டே அங்க வந்து சேர்ந்திருந்தான் தர்ஷன். கையில் ஒரு பை நிறைய பொம்மைகளோடு நின்றவனை முறைத்து பார்த்த ஹேமா, எதுக்காக நீங்க ரோஹித்துக்காக இவ்ளோ செலவு பண்றீங்க? இனிமே அவனுக்காக இந்த பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வர வேலை வச்சுக்காதீங்க என்று தர்ஷனை பார்த்த ஹேமா பட்டென கூறிவிட, பெரிதாக சிரித்த தர்ஷன், நான் ஒண்ணு அவனுக்காக ரொம்ப செலவு பண்ணல, இதெல்லாம் சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் விளையாடுறது தானே, இதெல்லாம் வாங்கிட்டு வர. அவனுக்கு பிடிக்கும்னு சொன்னா ஒரு பொம்மை கடையே, கடை என்ன, கடலே நான் வாங்கி தருவேன் என்றவன், என்ன ரோஹித், நான் சொல்றது சரிதானே என்று அவனை கேட்க, ரோஹித்தோ பொம்மைகளை பார்த்து சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். ஹேமாவிற்கு தான் பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. காரணமே இல்லாமல் இவன் எதற்காக தன்னிடமும் தன் மகனிடமும் இவ்வளவு பாசமாக இவ்வளவு அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்று குழம்பி போனவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்த தர்ஷன் அவள் சிறிது மெலிந்திருப்பது போல் தோன்ற, என்னாச்சேமா, நீங்க சரியா சாப்பிடுறீங்களா இல்லையா? ரொம்ப எலிச்சுக்கிட்டே போறீங்க போல என்று அவளை பார்த்து கொண்டே சொல்ல, ஹேமாவிற்கு தான் அவன் பார்வை என்னமோ போல் இருந்தது. அதற்கு அவனை ஹேமா முறைத்து பார்க்க, அதற்குள் ரோஹித்திடம் திரும்பியவன், நான் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தேன். ரோஹித்தோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கான். அதனால இனிமே ஹாஸ்பிட்டல் இருந்து அவன் அந்த 4 செவுத்தையே பார்த்து கஷ்டப்பட தேவையில்லை. வெளியே வந்து இந்த உலகத்தையும் பார்க்கலாம். சோ அவனுக்கு ஒரு சேஞ்சா இருக்கணும்னு நான் நம்ம 3 பேரும் ஊட்டி போறதுக்கு ஒரு பிளான் பண்ணி இருக்கேன் என்று அவன் சொல்ல, சிறு பிள்ளையான ரோஹித்திற்கு வெளியே செல்ல போறோம் என்பதில் உற்சாகம் தாங்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹேமா தான் குழம்பி போன குட்டையாக நின்று கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் தனது வீட்டில் தன் அறைக்குள் முடங்கியிருந்த கௌதம் கையிலிருந்த சிகரெட்டை புகைத்த வண்ணம் எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த மூர்த்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் என்று பணிவாக கேட்டார். என்ன விஷயம் என்பது போல கௌதம் அவரை பார்க்க, ஸ்ரீனிவாசன் டாக்டர் போன் பண்ணி இருந்தாரு. நம்ம ரோஹித் தம்பியும் ஹேமா மேடம் கூட்டிட்டு அந்த தர்ஷன் கூட வெளியே போறாங்களாமா. ரோஹித்தோட ஹெல்த் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அவனை வெளியே கூட்டிட்டு போனா அவனும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு அவர் சொன்னதால அவங்க 3 பேரும் ஊட்டி போறதா சொன்னாரு என்று அவர் கூற, அவரை திரும்பி பார்த்த போதும், ஊட்டியா என்று கேட்டான். அவரோ ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினார். அதற்கு மேல் கௌதம் எதுவும் பேசவில்லை. எதையோ யோசித்துவிட்டு, விசாரணை எல்லாம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு என்றான் பேச்சை மாற்றும் விதமாக. அதை புரிந்து கொண்ட மூர்த்தி, இப்போதைக்கு மேடம் உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல ஹார்ட் அட்டாக்னால மட்டும்தான் இறந்து போகல, வேறு ஏதோ காரணம் இருக்கு அப்படின்றத தாண்டி அவங்க கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் சார் தெரிஞ்சிருக்கு. இதுவும் பாட்டி அம்மாவோட வேலைக்காரர் ஒருத்தர் சொல்லித்தான் தெரிய வந்திருக்கு. நைட்ல திடீர்னு கனவு கண்டு அவங்க எந்திரிச்சு தூங்காம அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஷாலினிக்கு என்ன ஆகும், ஷாலினியை யாராவது பாத்துக்கோங்க, அவளுக்கு யாரும் இல்ல, ஷாலினி பாவம், நான் போன அப்புறம் அவளை பாத்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்ததா சொன்னாங்க
என்று யோசனையாக கையிலிருந்த சிகரெட்டை கீழே போட்டவன், பாட்டி இப்படியெல்லாம் இல்லையே என்று கூறிவிட்டு, நான் உங்களை பாட்டி வீட்ல அப்புறம் அவங்க யூஸ் பண்ண மெடிசன்ஸ் எல்லாம் செக் பண்ண சொன்னல, அது என்னாச்சு என்று அடுத்த கேள்வியை கேட்க, நீங்க சொன்ன மாதிரி அதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு சார், ஆனா அதுல எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல என்றார் மூர்த்தி. சரி, எல்லாத்தையும் மறுபடியும் ஒழுங்கா முழுசா தரவா செக் பண்ணி சொல்லுங்க என்று கௌதம் ஆணையிட தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் மூர்த்தி. கௌதம் ஆணித்தனமாக நம்ப ஆரம்பித்து விட்டான். யாரோ இதற்கு பின்னால் இருந்து தன்னிடம் விளையாடுகிறார் என்பதை கண்டிப்பாக பாட்டி வெறும் மாரடைப்பால் மட்டும் இறக்கவில்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். மூர்த்தி கௌதமிடம் பேசிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே செல்ல ஷாலினி உள்ளே வந்தாள். கௌதம் அருகே வந்து நின்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, கௌதம், நம்ம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா ப்ளீஸ் என்று கேட்டாள். அவளது கண்களையே ஆழமாக பார்த்தான் கௌதம். அதில் பொய்யோ கள்ளமோ கபடமோ எதுவுமே தெரியவில்லை, தூய்மையான அன்பு மட்டுமே தெரிந்தது. அதை பார்த்துவிட்டு மெல்ல தலையை ஆட்டியவன், சரி, உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்க கூட்டிட்டு போறேன் என்றான். அதில் உற்சாகமானவள், கௌதம், இந்த ஊருக்குள்ள சுத்தி சுத்தி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா, மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுது, நம்ம 2 பேரும் அங்க போலாமா என்று கேட்டாள். கௌதம் அவளை அதை அழுத்தமான பார்வையில் தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஏற்கனவே சோர்வாக இருப்பதால் அந்த பார்வையை எல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளால். சில நொடிகள் யோசித்த கௌதம், சரி என்ற ஒரே வார்த்தை மட்டும் கூறினான். அதை கேட்டவுடன் மிகவும் மகிழ்ந்து போன ஷாலினி கண்கள் வெறிய அவனை பார்த்தாள். பின் மெலிதாக சிரிக்க அவள் கன்னத்தில் குழியும் விழுந்தது. எந்த ஆணாக இருந்தாலும் அந்த குழியில் தானும் விழுந்திருப்பான். ஆனால் அவன் எதிரே நிற்பது கௌதம் ஆயிற்றே. அதே சலனமற்ற பார்வையை தான் அவளை பார்த்து வீசிக் கொண்டிருந்தான். ரோஹித், தர்ஷன் மற்றும் ஹேமா மூவரும் சென்னையிலிருந்து கிளம்பி ஊட்டி வந்து சேர்ந்திருந்தனர். ஊட்டியில் இறங்கிய உடனே ஹேமாவிற்கு ஏதோ இனம் புரியாத ஒரு அமைதி ஆட்கொள்வது போல தோன்றியது. சென்னையில் இருப்பது போல புழுதியோ வண்டி சத்தமோ காதை அடைக்கவில்லை. மாறாக குளிரும் பச்சை பசுமை என இருக்கும் இடமும் அவளை ஆட்கொண்டது. தர்ஷன் ஏற்கனவே வாகனம் ஒன்றை புக் செய்திருக்க நேராக அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து நின்றது அந்த வண்டி. அதில் ஏறிய மூவரும் தாங்கள் தங்கும் ஹோட்டல் சென்று அடைந்தனர். வண்டியை விட்டு இறங்கிய மூவரும் உள்ளே நுழையும் ஒரு நொடிக்கு முன் அங்கு வந்து நின்றது கருப்பு நிற உயர் ரக கார் ஒன்று. அதிலிருந்து இறங்கிய ஜோடியை கண்டு ஹேமா, ரோஹித் இருவரும் சற்றே கண்களை விரித்தனர். ரோஹித் தன்னை அறியாது அப்பா என்று அதிலிருந்து இறங்கிய கௌதமை பார்த்து அழைத்து விட்டான். அதற்கு பிறகு அவனோடு இறங்கிய ஷாலினியையும் கவனித்தான். இவங்க யாரு என்று புரியாமல் ஹேமாவை பார்க்க, ஹேமாவோ ரோஹித்திற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழிக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் கௌதம் எதற்காக அங்கு வந்திருக்கிறான் என்ற கேள்வியும் அவளை வட்டமிட ஆரம்பித்தது. எபிசோட் 183 ஊட்டி. முதலில் ஊட்டி செல்வதற்கு ஹேமாவிற்கு விருப்பமில்லை என்றாலும் ரோஹித்தின் மனமாற்றம் மிகவும் முக்கியமான ஒன்றாக தோன்றியது. அதுவும் இல்லாமல் அவன் உடல்நிலை இருக்கும் நிலையில் கௌதமை நினைத்து அவன் வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தால் அது இன்னும் பல சிக்கல்களுக்கு வழிவகுத்துவிடும் என்றும் மருத்துவர் கூறியிருக்க வேறு வழி இல்லாமல் தர்ஷனோடு கிளம்பி வந்திருந்தாள். ஆனால் இங்கு கௌதமையும் ஷாலினியையும் பார்ப்போம் என்று அவள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். கௌதமை பார்த்துவிட்டு உற்சாகத்தில் தன்னை அறியாமல் அப்பா என்று அழைத்த ரோஹித் அவனோடு வந்திருந்த ஷாலினியை பார்த்து முகத்தை சுருக்கினான். இவங்க யாரு? ஒருவேளை இவங்களுக்காக தான் அப்பா என்னையும் அம்மாவையும் வேண்டான்னு சொல்லிட்டாரா? என் மம்மியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க சுத்தமா நல்லாவே இல்ல. ஏன் அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு என்று அவன் தனக்கு தோன்றியது எல்லாம் யோசித்துக் கொண்டு இருந்தான். எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று ஹேமா நினைத்தாலோ அவையெல்லாம் சொல்லி வைத்தது போல ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. கௌதமையும் ஷாலினியையும் ஒன்றாய் பார்த்தவளுக்கு உண்மையாலுமே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஒன்றாய் வாழ வேண்டும் என்ற விதி இருக்கும் ஜோடிகள் இவர்கள்தானோ என்று தோன்றியது. ஹேமா மற்றும் ரோஹித்தை கௌதம் எதிர்பார்த்து இருந்தான் தான். ஆனால் இங்கு எதிர்பார்த்ததுதானா என்று கேட்டால் கேள்விக்குறியே.
தன் கண்களில் இருந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு அவர்கள் இருவரையும் 2 நொடிகள் பார்த்தவன் தன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாது வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். ஆனால் ஷாலினியோ அதிர்ச்சியும் மொத்த உருவாக நின்றிருந்தாள். கௌதமின் மனமாற்றத்திற்காக தான் அவனை இங்கு அழைத்துக் கொண்டே வந்திருந்தாள். ஆனால் இங்கு ஹேமா, ரோஹித் இருப்பார்கள் என்று அவள் நினைக்கவில்லை. ஏதோ ஏமா அவனை தன்னிடமிருந்து பிரித்து விடுவாளோ என்று தன்னை அறியாமல் எழுந்த பயத்தில் அவனோடு நெருக்கமாக நின்று கொண்டாள். ஹேமா வேண்டுமானால் இதையெல்லாம் தற்செயலாக நடந்தது போல நினைத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அது தற்செயலாக நடந்த செயல் என்று நம்பும் அளவிற்கு தர்ஷன் ஒன்னும் முட்டாள் இல்லை. அவனுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது இதையெல்லாம் கௌதம் திட்டமிட்டுதான் செய்கிறான் என்று. அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கீழே நின்று கொண்டிருந்த ரோஹித்தை கையில் தூக்கி கொண்ட தர்ஷன், நம்ம போலாம் என்று இன்னொரு கையால் ஹேமாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு லிப்டிற்கு சென்றான். ஹேமாவோ அவன் பிடியிலிருந்து வெளிவர முயற்சிக்கவே இல்லை. அவள் மனதிலும் இப்பொழுது கௌதமின் பார்வை விட்டு மறைந்தால் போதும் என்றுதான் இருந்ததோ என்னவோ. ஹேமாவின் முக மாற்றத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் தர்ஷன். அதனால் லிப்டுக்குள் வந்த அடுத்த நொடி ஹேமாவை பார்த்தவன், விதி உங்க கூட ரொம்ப ஓவரா விளையாடுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம் என்று அவன் தன்மையாக கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்த ஹேமா மெலிதாக சிரித்துவிட்டு, இது ஒண்ணு அவங்க வீடு கிடையாது, எல்லாத்துக்கும் மேல நம்ம தான் இங்க முதல்ல வந்தோம், நம்ம எதுக்காக இங்க இருந்து போகணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று திடமாக சொல்லிவிட தர்ஷனுக்கோ நிம்மதியாக இருந்தது. காரணம், ஒருவேளை இன்னும் ஹேமா மனதில் கௌதம் இருந்திருந்தால் அவனை பார்க்க முடியாமல் இங்கிருந்து போகலாம் என்று அவள் கூறியிருப்பாள். ஆனால் அவ்வளவு தைரியமாக அவனை எதிர்கொள்ள தயாராக இருப்பது ஒருபுறம் தர்ஷனுக்கு தான் ஜெயிப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது. அதனால் அவளை பார்த்தவன், நீங்க அப்படி நினைச்சா எந்த பிரச்சனையும் இல்ல, எப்பவும் உங்க மனசு இதே மாதிரி வச்சுக்கோங்க என்று கூறி அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். அறைக்கு வந்த உடனே ஹேமா, ரோஹித் இருவரும் படுத்து விட்டனர். ஆனால் உறங்காமல் அமைதியாக படுத்திருக்கும் மகன் முகத்தை பார்த்த ஹேமா, நீ கோவமா இருக்கியா ரோஹித் என்று கேட்டாள். அதில் அவளை திரும்பி பார்த்தவன், ஆமா, கோவமா தான் இருக்கேன். இந்த அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு? நம்ம 2 பேரையும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஆன்ட்டி கூட வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப கோவமா வருதுமா. ஆனா நீங்க சொல்லி இருக்கீங்கல்ல, நம்ம கோவப்பட்டா நம்ம உடம்பு தான் கஷ்டப்படும்னு. அதனால இந்த பேட் டாடிய நினைச்சு நான் கோவப்பட்டு என் பாடிய கஷ்டப்படுத்த மாட்டேன், குட் பாயா இருப்பேன் என்று சொல்லியவன் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு, இனிமே நான் எப்பவும் என்னோட மம்மி இப்படி பிடிச்சுக்கிட்டே தூங்குவேன். அவர் வந்து என் மம்மி கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு போகவே மாட்டாருல்லம்மா என்று சிரிக்க, வயசுக்கு தகுந்த பேச்சு பேச மாட்டியா ரோஹித் என்றாள். அவன் சிரித்துக்கொண்டே, எனக்கு தூக்கம் வருதம்மா, நான் தூங்குறேன், குட் நைட் என்று சட்டென அவள் கழுத்தில் புதைத்துக் கொண்டவன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் நெற்றியில் அழுத்தமான முத்தத்தை வைத்த ஹேமா, குட் நைட் ரோஹித், நல்லா தூங்கு என்று கூறி அவனோடு உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை ஹேமா உறங்கிக் கொண்டிருக்க ரோஹித்தோ எழுந்து குளித்து தானாகவே உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு தயாராகிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அறையின் கதவு தட்டப்பட ஹேமாவை திரும்பி பார்த்தான். அவளோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க தானே சென்று கதவை திறந்தான். வெளியே தர்ஷன் தான் ஒரு லாலிபாப்பை சப்பிக்கொண்டு நின்று இருந்தான். அவனை பார்த்த ரோஹித், அங்கிள், நீங்க இப்ப எல்லாம் ஸ்மோக் பண்றது இல்லையா? ஏன் இத சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்க, உங்க மம்மிக்கு தான் நான் ஸ்மோக் பண்ண பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குதே, அதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்மோக் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்று கூறியவன் சிரிக்க, சரி அப்படின்னா எனக்கு ஒண்ணு கொடுங்க என்று அவனிடமிருந்து லாலிபாப்பை பார்த்து கேட்டான். அவன் இப்படி கேட்பான் என்று ஏற்கனவே தெரிந்தவன் பாக்கெட்டில் இன்னொரு லாலிபாப்பை வைத்திருக்க அதை எடுத்து ரோஹித்திடம் நீட்டினான். ஆனால் அதை வாங்கிக் கொள்ள முற்படும் போது அவனிடம் கொடுக்காமல் மேலே தூக்கியவன், இவ்வளவு காலையில நீ சாக்லேட் எல்லாம் சாப்பிடக்கூடாது ரோஹித் என்றான் கண்டிப்பாக. அதில் அவனை பாவமாக பார்த்த ரோஹித், என்ன அங்கிள், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஒரே ஒரு சாக்லேட் தானே, எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படி ஆனாலும் அம்மா இருக்காங்க, என்ன பாத்துக்க. நான் இப்ப நல்லா தானே இருக்கேன், சாக்லேட்லாம் சாப்பிடலாம் அங்கிள் என்று அவன் பாவமாய் சொல்ல அவனை முறைத்து பார்த்தான் தர்ஷன். காரணம், அவன் சொல்வதின் அர்த்தம், நான் சாக்லேட் சாப்பிட்டால் எனக்கு ஏதாவது ஆனாலும் என்னை பார்த்து கொள்ள அம்மா இருக்கிறார், உன்னிடம் மிட்டாய் இருந்தால் அதை நீ சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ஆனாலும் உன்னை பார்த்து கொள்ள யார் இருக்கிறார் என்று கேட்பது போல தோன்றியது தர்ஷனுக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோஹித் என்று அப்பொழுதுதான் எழுந்து வந்த ஹேமா பார்க்க அவளிடம் அனைத்தையும் விளக்க கூறினான் தர்ஷன். இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா ரோஹித் என்று அவள் பேச மூவரும் சிறிது நேரம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர்.
ஆர்வ மிகுதியில் அருகிலிருந்த கதவை திறந்து கொண்டு கௌதம் வெளியே வருவதை கூட மூவரும் கவனிக்கவில்லை. அவனுக்கு அருகே இருந்த அறையிலிருந்து சரியாக அதே நேரம் வெளியே வந்த ஷாலினி, கௌதம், நான் ரெடி ஆயிட்டேன், நம்ம வெளியே போகலாம் என்று அவனை அழைக்க, என்று மட்டும் கூறியவன் அவளோடு கிளம்பினான். ஷாலினி கௌதம் முகத்தை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தாள். இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்ற பெயர்தான். ஆனால் அவனுடைய கோபம் எல்லாம் அவளுக்கு இப்பொழுது நடுக்கத்தை தான் கொடுக்கிறது. கண்டிப்பாக அவன் பாட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மட்டுமே தான் நினைக்கிறான் தவிர தன் மீது அவனுக்கு எந்த விதத்திலும் காதல் இல்லை என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவனை இழக்க அவள் தயாராக இல்லை. அதனால் எது எப்படியானாலும் அவன் தன்னுடன் இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டாள். இவர்கள் மூவரும் சென்ற பிறகு காலை உணவை முடித்துவிட்டு மூவரும் அருகில் இருக்கும் ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்தனர். செயற்கையாக பனி பொழிவது போல அமைக்கப்பட்டிருந்த அவ்விடமே ஏமாவிற்கு புத்துணர்வை கொடுத்தது. பனிசறுக்கு செய்கிறேன் என்று ஏமா மற்றும் ரோஹித் கூத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே நின்றான் தர்ஷன். ஆனால் ஒரு விதத்தில் இந்த அன்னை மகனை பார்க்கும் பொழுது அவனுக்கு பூரிப்பாகவும் இருந்தது. வித்தியாசமான பிணைப்பு, யாராலும் பிரிக்க முடியாத பிணைப்பு என்று கூட அவனுக்கு தோன்றியது. தர்ஷன் பனிசறுக்கு விளையாடுவதில் கில்லாடி. ஆனால் ஏமாவோ அதில் ஏபிசிடி கூட தெரியாமல் கீழே விழுந்து பனிக்கட்டிகளை உண்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்து சிரித்து முடித்த தர்ஷன் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு ஆளை வரவழைத்து இருந்தான். மேலும் ரோஹித்திற்கு தானே சொல்லிக் கொடுப்பதாக கூறி அவனை அழைக்க ஏமாவை பார்த்த ரோஹித், அம்மா, 1 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம், ஓகேவா? அப்ப தெரியும் யார் யாரை விட பெட்டர்னு என்று கூறி அங்கிருந்த கண்ணாடியை எடுத்து போட்டு கொண்டவன் தர்ஷனோடு நகர்ந்தான். அவனை பார்த்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று கூறி சிரிக்க தர்ஷன் அவளை பார்த்து, நான் உங்களுக்காக டீச்சர் புக் பண்ணியிருக்கேன், டீச்சர் இப்ப வந்துருவாங்க, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ரோஹித்தோட போறேன் என்று கூறி சென்று விட்டான். ஏமாவோ அமைதியாக அங்கேயே காத்து கொண்டிருக்க அவளை நோக்கி வந்தது அந்த உருவம். கண்கள் மட்டும் தெரியும் அளவிற்கு முகத்தை மறைத்து கொண்டு வந்த அவனை பார்த்தவுடன் கௌதம் என்று அவளையும் மீறி அவள் இதழ்கள் முணுமுணுக்க, ஆனால் அவள் அருகே வந்து நின்ற உருவம் அவளை பார்த்து கை நீட்டி, நான் ஆஷிக், உங்களுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் என்று கூறி தலையில் அடித்துக் கொள்ளாத குறையாக இருந்தது. ஏமாவிற்கு யாரை பார்த்தாலும் கௌதமை போலவே தோன்றும் அளவிற்கு முட்டாளாகி விட்டாலோ என்னவோ. சிநேகமாக எதிரே நின்ற ஆஷிக்கை பார்த்து புன்னகைத்து கை குலுக்கிக் கொண்டாள். பிறகு அவளை விட்டு நகர்ந்தவன் அங்கு இருந்த பனிசறுக்கு விளையாடும் அந்த ஸ்கேட்டிங் போர்டுகளையும் குச்சிகளையும் எடுத்து, நான் என்ன பண்றேன்னு இப்ப கவனமா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க என்று கூறி அவள் முன்னே எப்படி பனிசறுக்கு செய்வது என்பதை செய்து காட்டினான். கௌதமை அவனோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருந்த ஹேமா, இது அவன்தான் ஆனா என்று குழப்பத்தில் இருந்தாள். அதனால் அவன் எவ்வாறு செய்து காட்டினான் என்பதை கவனிக்கவே இல்லை. ஆனால் அவனிடம் கவனிக்கவில்லை என்று கூறும் தைரியம் இல்லாதவள் புரியும் என்று தலையை ஆட்டிவிட்டு தனியாக செல்ல தயாரானாள், நடக்க இருக்கும் விபரீதம் தெரியாமல். எபிசோட் 184 விளையாட்டு வினையானது. கௌதமை நினைத்து கனவு கண்டு இருந்த ஹேமா ஆஷிக் எப்படி பனிசறுக்கு செய்வது என்பதை பற்றி விளக்கிய போது அதை கவனிக்கவில்லை. ஆனால் அவன் கோபமாக இருப்பது தெரிந்து அவனிடம் கவனிக்கவில்லை என்ற உண்மையை கூறுவதற்கு தைரியம் இல்லாததால், எல்லாம் புரிஞ்சிருச்சு சார் என்றாள். அதில் அவனும் உண்மையாகவே இவளுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது என்று நினைத்து, சரி அப்போ நீங்க இப்ப பண்ணுங்க என்று அவளிடம் தேவையான அனைத்தையும் கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டவள் அவனை ஒரே முறை பாவமாக பார்த்துவிட்டு அந்த பனி சறுக்குகளை பார்த்தாள். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும் என்று மனதில் வேண்டிக் கொண்டவள் தயாராகிவிட்டாள் சறுக்குவதற்கு. அந்த ஆஷிக்கோ அவளை பார்த்தபடி அமைதியாக நிற்க கால்களை எடுத்து ஸ்கேட்டிங் போர்டின் மீது வைத்தவள் கிளம்பிவிட்டாள் சறுக்க. ஆனால் தலையில் அணியும் ஹெல்மெட்டை அணிய மறந்து இருக்க சுளீரென வீசும் காத்து கூட முகத்தை தீண்டும் பொழுது வலிக்க செய்தது. அனைவரும் பனிசறுக்கு விளையாடும் போது உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஏமா மற்றும் பயத்தின் உச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆஷிக் சார், ஆஷிக் சார் என்று அவள் பயத்தில் கத்த ஆரம்பித்திருக்க அவனுக்கு அது கேட்கவில்லை போல. ஏமாவிற்கு எப்படி இந்த போர்டை நிறுத்துவது என்பது புரியவில்லை. பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்க கால் போன போக்கில் அந்த சறுக்கில் சென்று கொண்டிருந்தாள். சறுக்கல் ஒன்றும் அதிகமாகிக் கொண்டே போக அவளது வேகமும் அவளை மீறி அதிகமானது. அதற்கு மேல் அவளால் சத்தமாக கத்தவும் முடியவில்லை. கண்களை மூடும் நேரம், ரிலாக்ஸ், மெதுவா, பயப்படாதீங்க, கொஞ்சம் முன்னாடி பெண்ட் பண்ணுங்க, முட்டியையும் மடக்குங்க
என்று கரகரப்பான ஒரு ஆணின் குரல் அவள் செவிகளுக்கு பின்னால் இருந்து கேட்டது. அது அவளுக்கு இப்பொழுது இது பனிசருக்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் ஆஷிக் தான். அவளை போல அவன் குரலில் பயமில்லை அளவுக்கு அதிகமான நிதானமாகவே இருந்தது. மேலும் ஹேமாவிற்கு இப்பொழுது அவன் கூறுவதை தாண்டி எதையும் செய்யும் தைரியமும் இல்லாமல் போக அவன் கூறியபடியே செய்தால், ஆனால் அப்பொழுது கூட அவளால் தைரியமாக சறுக்க முடியவில்லை. மீண்டும் விழுவது போலவே தோன்ற கண்களை மூடிக்கொண்டாள். மீண்டும் அவள் அருகே வந்து சென்றவன், விழற மாதிரி இருந்தா கண்ட பக்கம் போறத குறைச்சுக்கிட்டு பின்னாடி சாய பாருங்க, அப்பதான் அடிபடாது என்று கூறினான். அப்பாடா, தப்பித்தால் போதும் என்று, வலி இல்லாமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்தவள் அவன் கூறியபடி செய்தாள். அதன் விளைவாக பின்னால் விழுந்திருக்க அவள் நினைத்த அளவிற்கு அது ஒன்றும் பெரிய வலியாக இல்லை. சற்று ஆசுவாசப்பட்டு கொண்டாள். அவள் நிமிர்ந்து பார்க்கும் முன் அவள் எதிரே வந்து நின்ற அவன், உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, எவ்வளவு ஸ்டூபிடாவா இருப்ப என்று அவன் திட்டிவிட ஹேமாவிற்கு கோபம் வந்து விட்டது. ஒரு டீச்சர் மாதிரியா பேசுறான் இவன், என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறான். இது பணம் கொடுத்து தானே தர்ஷன் கூட்டிட்டு வந்திருப்பான், அப்புறம் எதுக்காக என் மேல கோவப்படுறான்? தெரியாதவங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறது தானே இவனோட வேலை, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறான்? ரொம்ப தப்பா இருக்கே. அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா. வேலையிலும் சரி எதிலும் சரி தான் தாழ்ந்து போய் விடக்கூடாது என்று நினைப்பவள் அவள். அப்படிப்பட்டவளே ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று அவன் கூறியது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் வேகமாக எழ முயன்றவள் மீண்டும் பனிசறுக்கில் அழகாக சறுக்கி காட்ட வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் மீண்டும் மீண்டும் அவள் பிடிமானம் இல்லாமல் கீழே விழுந்து கொண்டு இருக்க மனதில் தன்னையே, ஏன் ஹேமா இப்படி பண்ற, அவன் முன்னாடி மானத்தை வாங்காத பிளீஸ் என்று அவளை திட்டிக் கொண்டே மீண்டும் எழ முயற்சிக்க அவள் முன்னால் கிளவுஸ் அணிந்து கரத்தை நீட்டியவன், நீ எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும் உனக்கு சொல்லித்தர வேண்டியது என்னோட கடமை, அதுக்காக நான் பணம் வாங்கியிருக்கேன் என்று கூற அவனை தன்னால் முடிந்தவரை முறைத்தவள், இவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று நினைத்து கொண்டே அவன் கையை பிடித்து எழுந்து நின்றாள். அவளை இழுத்து மேலே நிற்க வைத்தவன், கண்டினியூ பண்ணலாம் என்று கூறி மீண்டும் அவளுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தான். ஆனால் ஏமாவின் மூளையோ எதையுமே புரிந்து கொள்ளவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவள் விழுந்து கொண்டே இருக்க ஒரு நிலைக்கு மேல், இல்ல போதும், நம்ம இதோட நிறுத்திக்கலாம், என்னால இதெல்லாம் கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பிளீஸ், எனக்கு இதெல்லாம் வராது என்று கூறினாள். ஆனால் அங்கு ரோஹித்தோ அழகாக அனைத்தையும் தர்ஷனிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்தான். ஒருவேளை இதெல்லாம் கௌதமின் திறமையால் அவனுக்கு வந்ததோ என்னவோ, ஆனால் ஏமாவிற்கு எதுவுமே வரவில்லை. கீழே மங்கலாக விழுந்தபடி, போதும் என்று கூறிய அவளை பார்த்த ஆஷிக், எழுந்திருங்க, உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது என்னோட வேலை என்று மிரட்டி அவளை எழ வைத்தவன், கத்துக்கிட்டுதான் ஆகணும் என்றான். அவனை முறைத்து பார்த்தவளுக்கு, என்னது இவனுக்கு இவ்ளோ திமிரு பிடிவாதமோ என்று கௌதமை தான் நினைவுபடுத்தியது. அதில் எழுந்து நின்றவள், சரி, இன்னும் ஒரே முறைதான் ட்ரை பண்ணுவேன், வரலனா என்ன நீங்க கம்பல் பண்ணக்கூடாது என்று சொன்னாள். ரோஹித்தால் கூட கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ஏன் தன்னால் கற்றுக்கொள்ள முடியாதா என்ற சிறு கேள்வி அவள் மனதை வதைக்க மீண்டும் எழுந்து விட்டாள். இந்த முறை மிகவும் தைரியமாக எழுந்திருக்க அதே போல சறுக்கவும் ஆரம்பித்தாள் ஹேமா. நீ என்னதாம் தைரியமா இருந்தாலோ உன்னை சும்மா விட மாட்டேன் என்பது போல விதி அவளுக்கு குறுக்கே இவளை விட தத்தியாக சறுக்கும் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்க அந்த பெண்ணும் குறுக்கும் நெடுக்கும் ஆடிக்கொண்டிருந்தாள். எனக்கு ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண தெரியாது, தயவு செஞ்சு தள்ளி போங்க, இல்லனா நான் இடிச்சிடுவேன், பிளீஸ் தள்ளி போங்க என்று ஹேமா ஆரன் போல கத்திக்கொண்டே வர அவளுக்கு குறுக்கே நின்ற அந்த பெண்ணிற்கு காதில் விழுந்ததோ இல்லையோ அப்படியே தான் நின்றாள். அதனால் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது ஹேமா தனது ஸ்கேட்டிங்கை வேறு பக்கம் திருப்ப முயற்சிக்க அதற்குள் அது தடம் பிறண்டு கீழே விழப் போனவள் தனது அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவரின் கையை பிடித்து இழுத்தாள். அந்த நபரோ அவள் இப்படி பிடித்து இழுப்பாள் என்று கனவா கண்டிருப்பான். சட்டென இழுத்ததில் அவரும் பிடிமானம் தடுமாற அவள் மீது விழுந்தான். மேலும் இருவராலும் அந்த வளைந்து நெளிந்து செல்லும் சறுக்கில் நிலைத்து எழுந்திருக்க முடியாமல் போக ஒருவர் மீது ஒருவர் விழுந்தவாறே பனிகள் உருள ஆரம்பித்தனர். இருவரும் ஒரு சமய பகுதியில் நின்ற பிறகு ஹேமா கவனித்தாள். அவளுக்கு அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த புது நபர் அவளை அணைத்து பிடித்து அடியெல்லாம் தன்மீது வாங்கிக் கொண்டு அவளை காத்து நின்று இருக்கிறார் என்பதை. இருந்தாலும் அவளது கணுக்காலில் சுளீர் என்று வலி ஏற்பட எங்கோ இழுத்து கொண்டது இப்பொழுது சுளுக்காக மாறியிருப்பதை அப்பொழுதுதான் ஹேமா உணர்ந்தாள். அவள் வலியில் முகத்தை சுருக்கி கத்த ஆரம்பித்த பொழுது அவளை விட்டு வெடுக்கென எழுந்த அவன் அவள் அருகே அமர்ந்து அவள் காலையும் பிடித்து கொண்டு, என்னாச்சு, வலிக்குதா என்றான் பணிவான குரலில்.
ஹேமாவிற்காக இப்பொழுது தன் வழியை தாண்டி தன் எதிரே அமர்ந்திருந்த அவனின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். காரணம், அவள் எதிரே அமர்ந்து இருந்தது அவளுக்கு இப்பொழுது பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே அவளை திட்டிய ஆஷிக். ஆனால் சற்றென அவன் குரலில் வேறுபாடு தெரிய அழுத்தமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் தன்னையே நொந்து கொண்டு மீண்டும் குரலை மாற்றி, எங்க வலிக்குது, என்னாச்சு என்றான். ஆனால் இப்பொழுது ஹேமா அவனை நம்ப தயாராக இல்லை. அமைதியாகவே இருந்தவள் அவன் முகத்தில் அணிந்திருந்த ஹெல்மெட்டையும் முகமூடியையும் கழட்டினாள். அவன் எதிரே இருந்த ஆண் அதை தடுக்கத்தான் முயன்றான். ஆனால் அதற்குள் வேகமாக கழட்டிவிட்டாள். ஹெல்மெட் இல்லாமல் அவன் முகத்தை பார்த்து அதிர்ந்தவள், கௌதம் நீங்களா என்றாள் அதிர்ச்சியில். ஆனால் அவனும் அவளது அதிர்ச்சியிலும் கண்டு கொள்ளாமல், எங்க வலிக்குதுன்னு சொல்லு, கால்ல எந்த இடத்துல அடிபட்டுச்சு என்று மீண்டும் அதையே கேட்டான். ஏமா சுற்றும் முற்றும் பார்த்தாள், வேறு யாரும் இருக்கிறார்களா என்று. ஆனால் இருவரும் உருண்டு வெகு தூரம் வந்திருக்க அவர்கள் இருவரையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. அதில் நிம்மதி அடைந்தவள், லேசா வலிக்குது இந்த இடத்துல என்று வலிக்கும் இடத்தை அவனுக்கு தொட்டு காண்பித்தாள். அவளை முறைத்து பார்த்தவன், உன்ன மாதிரி ஒரு முட்டாள எங்கேயும் பார்த்ததில்ல, இப்படியா இருப்ப என்று திட்டிக்கொண்டு அவள் காலில் அணிந்திருந்த ஷூவை கழட்டினான். அவன் கண்களை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தவள் இன்னும் அவன் எதற்காக இப்படி வேடம் அணிந்து வந்தான் என்ற காரணத்தை கூறாமல் இருப்பதில் அப்படியே அவனை பார்த்துவிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் தான் கேட்க வந்த கேள்வியை மாற்றி. அதற்கு பதில் சொல்லாதவன் அவள் காலில் அணிந்திருந்த சாக்ஸை கழட்டிவிட்டு வீங்கி இருந்த இடத்தில் தனது கைகளை வைத்து அழுத்த ஆரம்பித்தான். அதற்கு முன் அவனிடம் கேட்ட கேள்விகள் எல்லாம் வலியில் மறந்து போக, அம்மா என்று கத்தியே விட்டாள் ஹேமா. எலும்புலதான் ஏதோ ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் என்று அவன் கூற பயந்தவள், என்ன சொல்றீங்க? பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் என்று ஏதோ மருத்துவர் அளவிற்கு அவன் பேச கண்கள் விரிய அவனை பார்த்தவள், நீங்க இங்க என்ன பண்றீங்க? காலை விடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல என்று அவள் சொல்ல, வலிக்கும்னு பயப்படுறியா? இல்ல என்பது போல வேகமாக ஆட்டியவள், வலிய நினைச்சு பயப்படல, ஒண்ணுமே தெரியாத நீங்க இத பண்றது நினைச்சாதான் பயமா இருக்கு. லைட்டா அடிபட்டு இருக்க காலு மொத்தமா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயமா இருக்கு என்று அவள், ஆளவிடு சாமி என்று கொஞ்சம் குரலில் கேட்க, நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உன் பயத்தை போக்க நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன் என்று அவன் எடுத்து நீட்டியதை பார்த்து அவனை வெறியாக முறைத்தாள் ஹேமா. எபிசோட் 185. காதல் வருதே. நீங்க பண்ண தெரியாம பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை என் காலே இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு என்று ஹேமா சொல்ல அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், அது என்னன்னு பாக்குறியா என்று அவன் சொல்ல அவனை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா. அவனோ தன் சட்டையிலிருந்து ஒரு மிட்டாயை எடுத்து அவள் கண்முன் நீட்டி, இத போட்டுக்கோ, வலி தெரியாது என்று கூற அவனை வெட்டவா குத்தவா ரீதியில் பார்த்தாள் ஹேமா. நான் என்ன சின்ன குழந்தையா, மிட்டாய் போட்டா வலி தெரியாம இருக்கிறதுக்கு என்று அவள் கண்களை சுருக்கி அவனை முறைத்து பார்க்க அந்த முறைப்பையெல்லாம் கண்டுகொள்ளாதவன் தன் கையில் வைத்திருந்த மிட்டாயை பிரித்து தன் வாயில் போட்டுக்கொள்ள என்னவென்று புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த நொடி ஹேமாவின் காலை அவன் அழுத்தமாக பிடிக்க அம்மா என்று வலியில் கத்தினாள். சட்டென அவள் அருகே சென்றவன் அவள் இதழோடு தன் இதழ்களை பொருத்தி தன் இதழ்களுக்குள் இருந்த மிட்டாயை அவள் இதழ்களுக்குள் செலுத்திவிட்டான். நொடியில் நடந்ததில் அதிர்ந்த ஹேமா பின்னால் நகர முற்பட அவள் கழுத்துக்கு அடியில் கை கொடுத்து தன் பக்கம் இழுத்து கொண்டான் கௌதம். அவளை அதிர்ச்சியில் உறைய வைத்தவன் மிட்டாயை அவளுக்கு கொடுத்த நொடி அவளிடம் இருந்து விலகிவிட்டான். ஹேமா தான் கண்கள் வெறிய அவனை பார்த்து கொண்டிருக்க, இன்னும் வலிக்குதா என்ன என்றான் எதுவும் நடக்காதது போல. ஒரு நொடி இப்பொழுது நடந்ததெல்லாம் கனவா நிஜமா என்பது புரியாமல் குழம்பி போனாள் ஹேமா. வலியெல்லாம் இன்னும் உயிர் போகும் அளவிற்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அவளுக்கு தான் அதை உணர முடியாமல் போனதோ என்னவோ. அவனையே பார்த்து கொண்டிருந்தாள், அந்த மிட்டாயை தன்னையும் மீறி சுவைத்துக் கொண்டே. ஹேமாவை தான் விட்டு சென்ற இடத்தில் காணாது தேடிய தர்ஷன் அவளை தேடிக்கொண்டு எங்கு வந்திருந்தான். நல்ல வேளையாக தர்ஷன் வரும் முன் கௌதம் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனிடம் நடந்ததை பற்றி கூறவில்லை. மேலும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் கிளம்பும் வரை கௌதம் ஹேமாவின் கண்ணில் படவும் இல்லை. ஒரு நொடி தர்ஷனிடம் கௌதம் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பவன் போல் வந்தான் என்பதை சொல்லலாமா என்று நினைத்து ஒருவேளை கேட்டு தர்ஷன் அவனிடம் இதை பற்றி விசாரிக்க சென்றால் இறுதியில் பிரச்சனை தர்ஷனுக்கும் கௌதமுக்கும் தான் ஆரம்பிக்கும். அனைத்தையும் அப்படியே தன்னுடனே புதைத்துக் கொண்டாள்.
இன்னொரு புறம் கௌதம் தனக்கு பனிசருக்கு சொல்லித்தர வேண்டும் என மிகுந்த ஆவலோடு இருந்தாள் ஷாலினி. ஆனால் அவனோ அவளுக்கு சொல்லித்தர தெரியாது என்றும் அவளுக்காக ஒரு டீச்சரை நியமித்திருந்தான். அவன் இவ்வளவு தூரம் வந்து இருப்பதை பெரிது என்று நினைத்த ஷாலினி அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே நேரம் அவளோடு பள்ளியில் படித்த மாணவன் ஒருவனை அவள் பார்த்திருக்க அவனோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்ததில் கௌதமை மறந்துவிட்டாள். வேலை இருக்கு, இதோ வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கௌதம் மீண்டும் ஹோட்டலுக்கு சென்று விட்டான். தனக்கு ஆபீஸ் வேலை இருக்கிறது என்று கூறி, இவருக்கு என்னாச்சு, இதோ வந்துடுறேன்னு தானே சொன்னாரு, இப்ப ஹோட்டலுக்கு போயிட்டாரு என்று ஷாலினி யோசித்துக் கொண்டே திரும்ப அவள் எதிரே தர்ஷன், ஹேமா மற்றும் ரோஹித் மூவரும் ஏதோ பேசியபடி வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த ஷாலினிக்கு புரிந்து போனது, அவர்கள் இங்கு இருப்பதால்தான் கௌதம் சென்று விட்டான் என்று. இதை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை மகிழ்வதா என்று அவளுக்கே தெரியவில்லை. பிறகு இரவாக இருக்க ஊட்டிற்கு வந்திருந்தான் ஆதிரன், ஒரு வேலை விஷயமாக. உண்மையில் வேலை விஷயமாக வந்தானோ இல்லை கௌதம் வர சொல்லி வந்தானோ என்பதை அவன் மட்டும்தான் அறிவான். வந்தவன் கௌதமிற்கு போன் செய்து அவனை வெளியே வர சொல்லி அழைத்திருக்க கௌதமும் கிளம்பிவிட்டான் இவனை பார்க்க. இன்னொரு புறம் ஹேமாவை அறையிலேயே விட்டுவிட்டு தர்ஷன் மற்றும் ரோஹித் அருகில் இருக்கும் கடைக்கு சென்று இருந்தனர். விதியின் விளையாட்டு என்னவோ கௌதமும் அதே கடையில் வெளியேதான் ஆதிரனுக்காக காத்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ரோஹித்தை கையில் தூக்கியபடி பில் போடும் இடத்தில் நின்று கொண்டிருந்த தர்ஷனை கவனித்தான். சலனம் இன்றி அவனை பார்த்து கொண்டிருக்க அங்க பில் போடும் பெண்மணியும் ரோஹித்திடம் சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென அவள் தர்ஷனை அவனிடம் கை காண்பித்து, இவர் உங்க அப்பாவா என்று கேட்டான். அதை கேட்டுக்கொண்டிருந்த கௌதமுக்கு தான் ரத்தமெல்லாம் சூடானது. மேலும் அதற்கு என்ன பதில் சொல்வான் ரோஹித் என்பது போல மெதுவாக தலையை மட்டும் ஆட்ட தன் மகனை அங்கேயே தூக்கி போட்டு மிதித்தால் என்ன என்பது போல பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை கௌதம் ரோஹித் இருவரும் அதிக முறை வெளியே சென்று இருக்கின்றனர். ஆனால் யாரும் அவர்கள் இருவரையும் பார்த்து அப்படி கேட்கவில்லை. காரணம், ரோஹித் பார்ப்பதற்கு ஹேமாவை தான் உரித்து வைத்திருப்பான். சிறிது விதத்தில் பார்க்கும் பொழுது ரோஹித்தும் தர்ஷனும் ஒரே போல்தான் காட்சியளித்தனர். அதனால் தான் அந்த பெண்மணி கேட்டுவிட்டாலோ? பாவம், வேகமாக சென்று தர்ஷன் கையில் இருக்கும் ரோஹித்தை தன் கைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பரபரத்த கைகளை முயன்று அடக்கிக் கொண்டவன் அமைதியாக நின்றான். ஆனாலும் அவர்கள் இருவரும் அப்படியே பேசி விளையாடி கொண்டிருக்க அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் கிளம்பிவிட்டான். ஆதிரனை அங்கே வர சொல்லிவிட்டு வந்தவன் இருக்கும் அனைத்து சரக்கு பாட்டில்களையும் தனக்கு வேண்டும் என்று கூறி அமர்ந்து ஒவ்வொன்றாக காலி செய்து கொண்டிருக்க அவ்விடம் வந்து சேர்ந்திருந்தான் ஆதிரன். தன் அண்ணன் முகத்தை வைத்து ஏதோ தவறாக நடந்துள்ளது என்பதை கவனித்தவன் அவன் எதிரே அமர்ந்து, என்னாச்சுனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டான். கௌதம் மனதில், பாட்டிய உண்மையா யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஹேமா ரோஹித்தை விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்சேன். அது அவங்க பாதுகாப்புக்கு. ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகும்போது அவங்க எனக்கு இல்லாம போயிடுவாங்களோ என்று கேள்வியை வட்டமடித்துக் கொண்டிருக்க ஆதிரன் பேசியது எல்லாம் அவன் கவனிக்கவில்லை. அண்ணா என்று கத்தி, என்னாச்சு என்று மீண்டும் கேட்க, ஒன்னும் என்று கூறிய கௌதம் தனது வேலையில் கவனமாக இருந்தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ குடிச்சா வயிறு எவ்வளவு ஆகும்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா என்று கத்திக்கொண்டே இருந்தவனுக்கு அவனிடம் இருந்து அதை பறிக்கும் தைரியம் எல்லாம் இல்லை. இன்னும் அதிகமாக குடித்துவிட்டு நிமிர்ந்து ஆதிரனை பார்த்தவன், அந்த தர்ஷன் எதுக்காக ஹேமா பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை பத்தி உனக்கே தெரியும் தானே, இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுதான் உனக்கு வேலையே. எல்லா பொண்ணுங்களும் மாதிரி என்னோட ஹேமாவையும் நினைச்சிட்டான் போல. அவனை என்ன பண்றேன்னு பாரு என்று பேசிய தன் அண்ணனை ஆச்சரியமாக பார்த்த ஆதிரன், அண்ணா, அவர் உங்க ஆசை காதலையும் மகனையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான்னு பயப்படுறீங்களோ என்று கௌதம் மனதில் என்ன இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க இந்த கேள்விக்கான பதில் அவனுக்கே தெரியவில்லை. அதனால் சிறிது நேரம் யோசிக்க ஆரம்பித்தான். என்னதான் தன்னை கடினமானவனாய் காட்டிக்கொண்டாலும் அவையெல்லாம் வெறும் முகத்திரையே ஆகும். உறவுகள் என்று வரும் பொழுது அவன் எப்பொழுதும் அதில் அடிபட்டு மட்டுமே இருக்கிறான். அதனால் என்னவோ ஹேமாவை எப்பொழுதும் பயன்படுத்தியாவது தன் அருகே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படியெல்லாம் அவளிடம் நடந்து கொண்டான். தர்ஷன் தவறானவன் என்று அவன் நினைக்க, நீ மட்டும் ஒழுங்காய் என்று கேட்ட மனதிடம் என்னை விட அவன் மோசமானவன் என்று சமாளித்துக் கொண்ட கௌதம் எப்படி தர்ஷனை ஹேமாவிடமிருந்து விளக்குவது என்பதிலேயே உணர்ந்து கொண்டிருந்தான். கௌதம் இப்படி இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்ததால் ஏதாவது செய்து விடுவான் என்று பயந்த ஆதிரன், உங்களுக்கு எப்போதுமே ஷாலினியை தானே நான் பிடிக்கும், இப்ப என்ன ஆச்சு என்று ஷாலினியை பற்றி அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, நான் எப்பயாச்சும் சொல்லியிருக்கேனா எனக்கு ஷாலினியை பிடிக்கும்னு? நான் அவளை காதலிக்கிறதும் அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஏதாவது நான் சொன்னதா உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அழுத்தமாக கௌதம் கேட்க, அப்படி சொன்னது இல்லன்னா, ஆனா ஷாலினி தானே உங்களுக்கு எல்லாமே.
நீங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க. ஷாலினிக்கும் நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டேன். ஆனா ஏன் உங்களுக்கு ஷாலினியை பிடிக்கல என்று ஆதிரன் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே வட்டம் அடிக்க, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஷாலினியை தான் பிடிக்கும். நானே என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். இத்தனை வருஷமா ஏமாவை பாக்குற வரைக்கும் எது உண்மை எது பொய்ன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒருத்தவங்களை உண்மையாவே பிடிச்சிருந்தா இன்னொருத்தவங்க மேல ஈர்ப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அதுபடி வச்சு பார்த்தா எனக்கு ஷாலினியை பிடிச்சிருக்கும் பொழுது எப்படி ஏமா மேல ஒரு ஃபீலிங் வரும்? கண்டிப்பா சொல்றேன், எனக்கு ஷாலினி மேல இருந்து வெறும் பொறுப்பு மட்டும்தான். ஏமாதான் என்னோட வாழ்க்கையை மாத்த வந்த ஒரு ஏஞ்சல் என்று அவன் உணர்ந்து சொல்ல, சரி சரி அண்ணா, ரொம்ப சீன் போடாதீங்க, என்னால முடியல என்றான் ஆதிரன் சலித்துக் கொள்வது போல. உண்மையிலேயே கௌதம் மனதில் ஹேமாவிற்கு இருக்கும் இடம் யாராலும் இனி எப்பொழுதும் பிடிக்க முடியாத ஒரு இடம்தான். ஆனால் அதை அவளுக்கு உணர்த்த கௌதமால் முடியுமா? இல்லை அவள்தான் உணர்ந்து மீண்டும் அவனை ஏற்றுக்கொள்வாளா? எபிசோட் 186. இதெல்லாம் தேவையா ஷாலினி? கௌதம் ஆதிரன் இருவரும் நன்றாக குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டிருந்தனர். அந்த போதையிலும் தன் அண்ணனை பற்றி யோசித்த ஆதிரன் தனது வேலையால் ஒருவரை வர வைத்து கௌதமை அவனது அறையில் விட்டுவிட சொல்லி இருந்தான். கௌதம் இன்னும் வரவில்லை என்று அவன் அறை வாசலிலே சுற்றி கொண்டிருந்த ஷாலினி கௌதமை ஆதிரனின் வேலையாட்கள் தாங்கிக் கொண்டு வருவதை புருவம் சுருங்க பார்த்துவிட்டு அவர் அருகே சென்றவர், என்னாச்சு என்று கேட்டாள். இல்ல மேடம், சார் ரொம்ப குடிச்சிருக்காரு, அவரை பத்திரமா ரூம்ல விட சொல்லி ஆதிரன் சார் சொன்னாரு என்று கூற கௌதம் நிலையை ஒரு நொடி பார்த்தவள், சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி கௌதமை கைத்தாங்களாக அவன் அறைக்கு அழைத்து சென்றாள். உள்ளே சென்று கதவை அடைத்தவள் அவனை படுக்கையில் அமர வைத்துவிட்டு அவன் காலணிகளை கழட்டி விட்டவள் ரிசப்ஷனுக்கு போன் செய்து அவனுக்காக காஃபி ஒன்றை கொண்டு வர சொல்லி இருந்தாள். அவள் எண்ணமெல்லாம் இப்பொழுது கௌதம் மட்டுமே சுற்றி இருக்க வேறு எதையும் அவள் யோசிக்க கூட இல்லை. அவன் முகத்தை ஒரு துணி கொண்டு துடைத்து விட்டவள் நேராக காஃபியை வாங்கி கொண்டு வந்து, கௌதம் இத குடிங்க, இல்லனா காலையில நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும் என்று கூறிக்கொண்டே அவனிடம் அதனை நீட்ட கண்கள் திறக்க முடியாமல் திறந்து அவளை பார்த்தான் கௌதம். அந்த அளவிற்கு குடித்து விட்டானோ என்னவோ. அந்த போதையில் அவன் எதிரே நின்று கொண்டிருந்த ஷாலினி அவன் கண்களுக்கு ஹேமாவாக தெரிய அவளை ஏக்கமாக பார்த்தவன், வந்துட்டியா? எனக்கு தெரியும், உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் என்று உளர ஆரம்பித்தான். ஷாலினிக்கு அவன் என்ன பேசுகிறான் என்று புரியவில்லை. அவள் அந்த காஃபியை அவனுக்கு கொடுப்பதிலேயே கவனமாக இருக்க, உனக்குட்டி, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று இன்னும் ஏக்கமாக கூறியவன் அவள் கையில் இருந்த காஃபியை தட்டி விட்டுவிட்டு அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டான். கௌதமா தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருந்த ஷாலினி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ கண்களில் தாபம் பொங்க அவளை பார்க்க ஒரு பக்கம் கவலையும் பயமும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள் காதல் கொண்ட மனம் அவனின் அருகாமையை ரசிக்கத்தான் செய்தது. அறைக்கு வந்த ரோஹித் வந்தவுடனே உறங்கிவிட்டான். காலையிலிருந்து அதிகமாக விளையாடிக் கொண்டே இருந்தவன் களைப்பில் கண்களை திறக்கக்கூட முடியாமல் உறங்கி இருக்க அவன் அருகே அப்பொழுதுதான் வந்து படுத்தாள் ஹேமா. அவள் எண்ணமெல்லாம் இன்று மதியம் கௌதம் அவளுக்கு கொடுத்த முத்தத்தில் இருக்க, இதெல்லாமே பொய்னு தெரிஞ்சும் நான் ஏன் எதுக்காக தடுக்காமலா இருக்கேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அருகே உறங்கும் ரோஹித்தின் தலையை வருடி விட்டாள். பிறகு அவளுக்கும் உறக்கம் வருவது போல் இருக்க மெல்ல அவன் அருகே படுத்து உறங்க ஆரம்பித்தாள். அவனால் நன்றாக உறங்குவதற்கும் அவளது கைபேசி அலற ஆரம்பித்தது. இந்த நேரத்துல யாரு என்று யோசித்துக் கொண்டே அதை எடுத்து காதில் வைத்தாள். தூக்க கலக்கத்தில் யார் அழைத்தார் என்பதை பார்க்கவில்லை. கௌதம், என்ன பண்றீங்க? விடுங்க, தள்ளி போங்க கௌதம் என்று ஷாலினியின் குரல் அந்த பக்கம் இருந்து வர சற்றென கண்களை விழித்து பார்த்தவள் தனக்கு அழைத்தது யார் என்பதை பார்த்தாள். கௌதமின் எண்ணிலிருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. ஆனால் ஷாலினியின் குரல் கேட்கிறதே, அதுவும் மிகவும் மோசமான தோரணையில் கேட்க இருந்த அரைக்குறை தூக்கம் எல்லாம் எங்கேயோ பறந்துவிட்டது. ஷாலினியின் குரலை தாண்டி முத்தமிடும் சத்தங்கள் அதிகமாக கேட்க ஹேமாவிற்கு காது கூட கூச ஆரம்பித்து விட்டது. தான் இதை கேட்க வேண்டும் என்பதற்காக தனக்கு அழைத்திருக்கிறானோ என்று நினைத்தவளுக்கு கௌதம் மீது கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. மேலும் ஷாலினியின் சினுகள் வேறு கேட்டுக்கொண்டே இருந்தது. அழைப்பை துண்டித்து விடலாம் என்று அவள் சென்ற நொடி, கௌதம் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்ல அவளை பிடிக்குமா என்று ஷாலினியின் குரலில் கேள்வி வர, உன்னதான் பிடிக்கும் என்று பதில் வந்தது கௌதமிடமிருந்து. இதெல்லாம் ஹேமாவிற்கு ஏற்கனவே தெரிந்ததுதான்.
அவர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதே அவள்தானே. ஆனால் ஏன் இப்பொழுது இதை கேட்கும் பொழுது மனம் வலிக்கிறது என்பதை அவளாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு மேல் அந்த பக்கம் இருந்து வரும் சத்தங்கள் கேட்க முடியாதவள் சற்றென அழைப்பை துண்டித்து விட்டாள். ஆனால் இதற்கு முன் கேட்ட அதே சத்தங்கள் எல்லாம் அவள் தலைக்குள் ஓட அறையில் இருக்க முடியாமல் எழுந்து வெளியே வந்தவள் பால்கனியில் நின்று வானில் தெரிந்த நிலவை மனதில் வலி பொங்க பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இங்கு ஷாலினியை தன்மேல் இழுத்து போட்டுக் கொண்டவன் அவளுக்கு முத்தம் கொடுக்கலாம் என்று அருகே சென்ற நொடி அது ஹேமா இல்லை ஷாலினி என்பதை அவனையும் மீறி அவன் உணர்ந்து கொண்டான். அதில் சட்டென அவளிடம் இருந்து விலகியவன் அவனை பார்த்து, சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்று கூறி மீண்டும் குளியலறைக்குள் நுழைந்து விட்டான். அவன் அவளை விட்டு எழுந்த போது அவன் முகத்தில் தெரிந்த ஒருவிதமான நிம்மதியும், நல்ல வேலை இவகிட்ட போல என்ற நிறைவும் ஷாலினியின் காதல் கொண்ட மனதை மட்டுமல்லாமல் அவளையே நிலைக்குலைய செய்தது. என்னிடமிருந்து விலகி செல்வது உனக்கு அவ்வளவு மகிழ்வா என்று அவள் மனம் கேட்க எங்கோ அவன் தன்னை அவமானப்படுத்தி விட்டான் என்பது போல உணர தோன்றியது. அதில் மனம் வலிக்க கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாதவள் கௌதமின் போனை எடுத்து ஹேமாவிற்கு அழைத்து விட்டாள். பாவம், இதையெல்லாம் அறியாத ஹேமா கௌதம் மீது கோபத்தையும் தன் காதல் மீது வருத்தத்தையும் வளர்த்து கொண்டு சோகமே உருவாய் இரவெல்லாம் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இரவு நடந்த கலவரத்தில் காலையில் எழுந்தவளுக்கு தலையெல்லாம் வலிக்க என்ன செய்வது என்று புரியவில்லை. அதனால் தர்ஷனை அழைத்து, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ரோஹித்தை பாத்துக்கோங்க, என்னால முடியல, கொஞ்சம் நார்மலான அப்புறம் நானே சொல்றேன், இன்னைக்கு ஃபுல்லா ரோஹித் உங்க கூடவே இருப்பான் என்று கூறி அவனை அனுப்பி வைத்துவிட்டு மாத்திரை வாங்குவதற்காக கிளம்பினாள். அறையை விட்டு வெளியே வந்தவள் நேராக லிப்ட் பக்கம் செல்ல சரியாக ஷாலினியையும் பார்த்து விட்டாள். அவளை பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்லவும் முடியாமல் அவளோட லிப்டில் பயணிக்கவும் முடியாமல் தவித்தவள் வேறு வழியில்லாமல் உள்ளே சென்றாள். ஹேமாவின் பார்வை தன்னையும் மீறி ஷாலினி மீது படிந்தது. அவள் கழுத்தில் ஆங்காங்கே சிவந்து பல் தடம் பதிந்து இருக்க ஹேமாவின் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது. கௌதமிற்கும் ஷாலினிக்கும் இருக்கும் உறவை அவள் அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாளோ என்று தோன்றியது. இதையெல்லாம் சிறு பிள்ளைத்தனம் என்பதை இந்த ஷாலினி எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாளோ என்று கூட இருந்தாள். ஆனால் ஷாலினியை பொறுத்தவரை கௌதமை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள எது செய்தாலும் தவறில்லை என்றுதான் தோன்றியதோ என்னவோ. எதையோ மனதில் நினைத்த ஹேமா சட்டென ஷாலினி எதிரே திரும்பி, நீங்க தானே கௌதம் போன்ல இருந்து எனக்கு நேற்று நைட் போன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க என்று கேட்க ஷாலினிக்கு தூக்கி வாரி போட்டது. இவளுக்கு எப்படி உண்மை தெரியும் என்று இருந்தும் சமாளித்தாக வேண்டுமே என்று நினைத்தவள், நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணு புரியல, நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ண, அதுவும் கௌதம் போன்ல இருந்து, நான் ஏன் உங்களுக்கு கால் பண்ண போறேன் என்று ஒன்றுமே தெரியாதவள் போல சமாளிக்க முற்பட்டாள். கண்கள் சுருங்க அவளை பார்த்த ஹேமா நேருக்கு நேராக மீண்டும் அவளை பார்த்து, நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுல நான் கேட்ட அந்த கான்வர்சேஷன் நீங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது தானே, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும், என்ன நான் என்ன சொல்றேன்னு இப்ப புரியுதா என்று ஹேமா கைகளை மார்பிற்கு குறுகே கட்டிக்கொண்டு அவளை பார்க்க தன்னை மீறி படபடப்பில் கைகளை நடுக்க ஆரம்பித்தது ஷாலினிக்கு. ஹேமா, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதாவது பேசிட்டு இருக்கீங்க என்று ஒன்னும் புரியாமல் நடித்துக் கொண்டிருக்க, நேத்து இங்க மழை பெய்யல, ஆனா நீங்க எனக்கு கால் பண்ணி இருந்தப்போ மழை சத்தம் கேட்டுச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், அது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்க போட்டு காமிச்சிருக்கீங்க தானே அர்த்தம், எனக்கு நல்லாவே தெரியும், எப்பொழுது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த கௌதம் செய்யவே மாட்டாரு, அப்படின்னா அதை செஞ்சிருக்க கூடிய ஒரே ஆள் நீங்க தானே என்ற ஹேமா ஆதாரத்தோடு பேசுவது போல பாயிண்டாக பேச அவ்வளவுதான் ஷாலினிக்கு குலையை நடுங்கி விட்டது. ஹேமா தனது திட்டத்தை எல்லாம் சரியாக கணித்து புட்டு புட்டு வைத்து விட்டாள் என்று. ஆரம்பத்தில் நேற்றவர்கள் பேசியது எல்லாம் கேட்டவள் நொறுங்கி போய்தான் இருந்தாள். ஆனால் பிறகுதான் அவள் மூளை வேலை செய்ய தொடங்கியதோ என்னவோ. மழை சத்தத்தை வைத்து உண்மையை தெரிந்து கொண்டவளுக்கு, கௌதம் நிச்சயம் இப்படி செய்ய மாட்டான், கார்த்திகோட குணம் அவனுக்குள்ள வர வரைக்கும் அவனால் இப்படி ஒரு காரியத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று நினைத்தவள், இதெல்லாம் ஷாலினியோட திட்டம்தான் என்பதை அப்பொழுது கண்டுபிடித்து விட்டாள். நிச்சயம் ஹேமா எவ்வளவு சாதுரியமான பெண்ணாக இருப்பாள் என்று ஷாலினி எதிர்பார்த்து இருக்கவில்லை. அதனால் சற்றே அதிர்ச்சியானவள் பிறகு முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு, நேத்து நீங்க கேட்டது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதுதான், ஆனா ரொம்ப முன்னாடி கிடையாது, சும்மா 2 நாள் முன்னாடி நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், சரி நீங்க கேட்டுட்டு போகட்டுமேன்னு நான் இன்னைக்கு போட்டு விட்டேன் என்று கூற இப்பொழுது ஹேமாவின் ரத்தம் மீண்டும் சூடாக ஆரம்பித்தது. எபிசோட் 187 ரேணுவின் புதிய திட்டம்.
நேத்து நீங்க கேட்டது ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான். ஆனா ரொம்ப பழைய ரெக்கார்ட் எல்லாம் இல்ல. 2 நாள் முன்னாடி நாங்க க்ளோஸா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணியது. சரி, நீங்க கேப்பீங்களேன்னு தான் நேத்து போட்டு காமிச்சிட்டேன் என்று ஷாலினி மாட்டிக்கொண்டும் ஹேமாவிடம் தான் அவமானப்பட விடக்கூடாது என்பதற்காக இன்னொரு பொய்யை எடுத்துவிட அதை கேட்ட ஹேமாவின் ரத்தம் சூடானது. ஆனால் எல்லாம் ஒரே ஒரு நொடிதான். மீண்டும் ஏளனமாக பார்த்த ஹேமா, அப்படியா, நான் கூட பொய்யோன்னு நினைச்சிட்டேன், பரவாயில்ல. அப்புறம் எனக்கு இத கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களும் கௌதமும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆமா, கௌதம் அந்த டாட்டூ இன்னுமா போட்டிருக்காரு என்று ஹேமா சம்பந்தமே இல்லாமல் கேட்க அவளை பார்த்து விழித்த ஷாலினி, எந்த டாட்டூ, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க என்றாள் ஷாலினி. என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே, இல்ல ரோஹித் தன்னோட பையன்னு கௌதம் எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் நானும் கௌதமும் கப்பல்ஸ் போடுற மாதிரி ஒரு லவ் டாட்டூ போட்டுக்கிட்டோம். இப்போ நாங்க 2 பேரும் போட்டு இருக்க முடியாது இல்லையா, அதான் அவர் இன்னும் வச்சிருக்காரா இல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாரான்னு கேட்டேன் என்று ஹேமா ஷாலினி முகத்தை பார்த்து கொண்டே கூற, அதுவா, இதுக்கு மேல இது எதுக்கு எனக்கு? ஹேமாவுக்கும் ஆன பந்தம் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனியும் நான் ஏன் அவளுக்காக இந்த டாட்டூ வச்சிருக்கணும்னு சொல்லி அவர் அதை அப்பவே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆமா, ரிமூவ் பண்ணிட்டதுனால எனக்கு மறந்துடுச்சு என்று ஷாலினி சமாளிக்க ஹேமா வாய்விட்டு சத்தமாக சிரித்து விட்டாள். ஹேமா சிரிப்பதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி. பிறகு, என்னாச்சு, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். உண்மையை சொல்லணும்னா கௌதமும் நானும் அந்த மாதிரி எந்த டாட்டுவும் போட்டுக்கவே இல்ல. ஆனா போடாத டாட்டுவை ரிமூவ் பண்ணார்னு நீ சொல்றத வச்சா தெரியுது நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்னு, இல்ல ஷாலினி என்று ஹேமா கேட்க அவமானப்பட்டு நின்றாள் ஷாலினி, என்ன பேசுவது என்று தெரியாமல். இதெல்லாம் உனக்கு தேவைதானா? அமைதியா இருக்கிற அவளை சீண்டி விட்டு இப்பொழுது அவமானப்பட்டு நிக்கிறது யாரு என்று ஷாலினியின் மனம் அவளையே காரி துப்ப ஹேமாவையை பார்த்து விரித்து விடும் என்றாள் ஷாலினி. தன்னை அறியாமல் ஏதோ ஒரு நிம்மதியோடு ஷாலினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு லிப்டை விட்டு வெளியேறினாள் ஹேமா. அந்த பார்வையின் அர்த்தம், எப்பொழுது நான் நினைத்தாலும் கௌதமை உன்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியும் என்பதே ஆகும். அதை சொல்லாமல் சொல்லிவிட்டாள் ஷாலினிக்கு. அவமானப்பட்டு இருந்தாலும் நல்ல வேலையா அவ கௌதம் கிட்ட எதையும் சொல்லல. இவளே இப்படி பேசுறானா, கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சா அவன் என்ன செய்வான் என்று மிரண்டவள் தப்பித்தவரை லாபம் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் ஹேமாவிற்கு அழகு மட்டும்தான் உள்ளது, அறிவெல்லாம் இல்லை என்று அவள் எத்தனை நாளாக நினைத்து இருந்த பிம்பம் இன்று சுக்குநூறாக உடைந்து போனது. ஹேமாவின் அறிவு திறமையால் அவளை விட்டு சிறிது தூரம் விலகி வந்த ஹேமாவின் மனம் ஏனோ வலிக்க செய்தது. அவளிடம் இப்பொழுது எதை நிரூபிக்கத்தான் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. நிச்சயமாக இங்கு வாக்குவாதத்தில் ஹேமா தான் ஜெயித்தாள் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஜெயித்ததில் என்ன கிடைத்துவிட்டது? இவளுக்கு இறுதியில் கௌதம் ஷாலினியை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறான். அப்படி இருக்க அவளிடம் சென்று நீ அவனோடு இருக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் என்று காட்டிக்கொள்வதில் என்ன பயன்? நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவகிட்ட எதுக்காக நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு என்ன ஆச்சு? நான் தான் கௌதம விட்டு கொடுத்துட்டேனே. இனி அவங்களுக்குள்ள என்ன நடந்தா எனக்கு என்ன? ஏன் என்னால் அப்படி இருக்க முடியல என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவள் இனியாவது ஷாலினி விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டாள். ஹேமா, கௌதம், ஷாலினி மூவரும் முக்கோண காதல் வடிவத்தில் பயணித்துக் கொண்டிருக்க மிகப்பெரிய அரண்மனையின் முன்னால் இருந்த நீரூற்றின் அருகே உல்லாசமாக இரவில் கூட விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தேவகி மற்றும் ரேணு இருவரும் ஸ்லாகித்துக் கொண்டிருந்தனர். இருவரும் எப்படி ஒரு ராஜ வாழ்க்கை தங்களுக்கு கிடைக்கும் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். திரும்பும் இடமெல்லாம் வேலைக்காரர்கள், எல்லா நேரமும் உடனிருந்து பாதுகாக்க பாடிகார்டுகள் என்று மிகவும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். தன் அம்மாவையே உறுத்து விழுத்து பார்த்து கொண்டிருந்த ரேணு, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள். அவளை பார்த்த தேவகி, என்ன விஷயம்னு சொல்லு ரேணு என்று கேட்க, நீங்க உண்மையிலேயே அவரோட பொண்ணுதானாமா? அதனாலதான் நம்ம இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமா, இல்ல இதுல வேற ஏதாவது இருக்கா என்று கேட்க அவளை முறைத்து பார்த்த தேவகி, இது உலகம் உண்மைதான். அதுக்கான DNA டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்துருச்சு ரேணு. தேவையில்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. கடவுளா பார்த்து நம்மள சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு இருக்காரு. அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படிலாம் பேசி அதை கெடுத்து விட்டுறாத, புரிஞ்சுதா என்று மகளை எச்சரிக்க சரி என்பது போல் தலையை ஆட்டினாள் ரேணு. உண்மையில் இந்த சொத்து அனைத்தும் கிடைத்த பிறகு தேவகியின் குணம் அடியோடு மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். முதலில் ரேணுவின் அப்பாவை பார்த்தாலே சற்று பயந்து நடுங்கும் தேவகி இப்பொழுதெல்லாம் அவரிடமே சற்று எகத்தாளமாக நடந்து கொள்ள ஆரம்பித்திருந்தார். இவையெல்லாம் பணம் தரும் திமிரோ என்னவோ. பிறகு எதையோ யோசித்துக் கொண்டிருந்த தேவகி ரேணுவை பார்த்து, சென்னையில எல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஏமாமனே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காளா என்ன என்று அவள் நல்லா இருந்துவிடக் கூடாது என்ற தோரணையில் கேட்க,
அத பற்றி சரியா தெரியலமா. அவ என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானும் எதுலயாவது சிக்குவானதா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் நடக்கல என்று சலித்து கொள்ள, சரி அவ வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, டிவி ஸ்டேஷன்ல ஏதாவது நடந்துச்சா என்று அடுத்ததாக கேள்வியை கேட்க, நான் சொன்னலமா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு. அதுல பெஸ்ட் ஹோஸ்ட்ங்கிற அவார்டுக்கு அவளை நாமினேட் ஆயிருக்கா. ஆனா சிவரஞ்சனி அப்புறம் இன்னும் நிறைய பேரு அதுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. அதனால அவ ஜெயிக்கிறது கஷ்டம்தான்னு தோணுது. அப்படியே அந்த அவார்டு அவளுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணி அதுக்கு எடுத்து விட்டுருவேன் என்று ரேணு பெருமையாக சொல்லிக் கொள்வது போல சொல்ல, தேவகி அவளை பார்த்தார். நல்லா கேட்டுக்கோ ரேணு, அவளுக்கு அவார்ட் கிடைக்கிறது கிடைக்காதெல்லாம் ரெண்டாவது. அதை கிடைக்க விடாம பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? இதுக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் தானே என்று மகளிடம் அன்னை கேட்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எல்லாத்தையும் இந்த முறை தெளிவா பிளான் பண்ணிட்டேன். அவ கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. உங்களை அவமானப்படுத்தினதுக்கு எல்லார் முன்னாடியும் அன்னைக்கு உங்களை அசிங்கப்படுத்தினதுக்கும் அவ நிச்சயம் வருத்தப்படுவா. நான் அது மாதிரி செய்யறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க என்று கூற உக்ரமாக சிரித்துக் கொண்டார் தேவகி. காலம் மிக வேகமாக ஓட ஆரம்பித்து இருந்தது. இது ஏதோ என்று அவார்ட் ஃபங்க்ஷன் நாளும் வந்து விட்டது. விடிந்தால் அவார்ட் ஃபங்க்ஷன். அதனால் இன்று வேலையை முடித்த ஹேமா தனது தோழி மீராவை அழைத்துக் கொண்டு நாளை விழாவிற்கு போடுவதற்காக அவள் தேர்வு செய்திருந்த ஆடையை அணிந்து பார்க்க கடைக்கு வந்திருந்தாள். ஏற்கனவே ஒரு முறை அணிந்து பார்த்து இருந்து கோளாறுகள் அனைத்தையும் ஹேமா சொல்லி சென்று இருந்ததால் இப்பொழுது அதையெல்லாம் சரி செய்து விட்டோம் என்று அழைத்திருக்க மீண்டும் ஒரு முறை ஆடை அணிந்து பார்க்க வந்திருந்தாள். அவள் கடைக்குள் நுழைந்த அந்த நொடி ஏற்கனவே அங்கு தாங்கள் ஆடைகளை சரிபார்த்து கொண்டிருந்தனர் சிவரஞ்சனி மற்றும் ஷாலினி இருவரும். சில நாட்களாகவே ஷாலினி சிவரஞ்சனியோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாள்தான். ஏமாவும் அதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் தனக்கு தேவையில்லாதது எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாள். சிவரஞ்சனி மற்றும் ஷாலினி இருவரும் ஏற்கனவே கடைக்குள் இருந்திருக்க அவர்கள் ஹேமா வந்ததை கவனிக்கவில்லை. ஆனால் ஹேமா அவர்களை பார்த்து விட்டாள். அவர்களிடம் சென்று பேச வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். ஆனால் ஏற்கனவே சிவரஞ்சனி ஷாலினி இருவரும் பேசிக் கொண்டுதான் ஆடையை பார்த்தபடி இருந்தனர். சிவரஞ்சனி திடீரென ஷாலினியின் பக்கம் திரும்பி, ஷாலினி, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் கௌதம் சாருக்கும் நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாச கடைசியில தானே பிளான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது மட்டும்தான் உன்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு. இன்னைக்கு அதை நடக்க போகிறது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சாதாரணமாக சொல்லவும் ஷாலினி சிறு புன்னகையை கலந்த வெக்கத்தோடு அதை ஏற்றுக்கொண்டாள். இதையெல்லாம் ஹேமா பார்க்க வேண்டும் என்று விதியில் இருக்கிறதோ என்னவோ. அதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்தவர்களை பார்த்தபடி நின்றாள் ஹேமா. ஆனால் தான் அவர்களை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி இருந்தோம் என்பதை எல்லாம் அவள் மறந்துவிட்டாளோ என்னவோ. காதல் கொண்ட மனம் அல்லவா, எப்படி ஏற்றுக்கொள்ளும் இதை? எபிசோட் 188 அவார்ட் ஃபங்க்ஷன். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அணிவதற்கான ஆடைகளை தேர்வு செய்ய மீரா மற்றும் ஹேமா இருவரும் துணிக்கடைக்கு வந்திருந்தனர். அவர்கள் இருவரும் எதிர்பாராத ஒன்று. ஏற்கனவே அங்கு ஷாலினி மற்றும் சிவரஞ்சனி இருவரும் ஆடைகளை பார்த்து கொண்டிருந்தது. ஹேமா அவர்களை கவனித்து விட்டாலும் பார்க்காதது போல் மெல்ல நகர்ந்து நின்று கொண்டாள். ஆனால் அவர்கள் பேசியது நன்றாகவே ஹேமா மீரா இருவரின் காதுகளில் விழுந்தது. அதுவும் சிவரஞ்சனி கௌதம் மற்றும் ஷாலினி நிச்சயதார்த்தத்தை பற்றி கூறியதை கேட்ட மீராவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இறந்து போன பாட்டிக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இந்த கௌதம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்படின்னா ஹேமா ரோஹித் நிலைமை என்ன ஆகுறது? அவங்கள அப்படியே விட்டுலாமான்னு நினைச்சிட்டு இருக்காரோ? ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு என்று ஆத்திரம் பொங்க சற்றென திரும்பி ஹேமாவை பார்த்தாள். ஹேமாவோ யாருக்கு வந்த விருந்தோ என்று ரீதியில் ஆடைகளிலேயே கவனமாக இருந்தாலே தவிர அதையெல்லாம் காதில் கூட வாங்கவில்லை. காரணம், மீராவிற்கு தான் இந்த செய்தி புதிது. ஆனால் ஹேமாவிற்கு இவையெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே தெரியும் தானே. அவள்தானே இதற்கெல்லாம் விதையிட்டாள். இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன ஆகப் போகிறது? அதனால் என்னவோ முகத்தில் அந்த சாந்தம் இன்னும் குடியேறித்தான் இருந்தது. தான் வேண்டாம் என்று சொன்னாலும் நிச்சயம் கௌதம் தனது பாட்டியின் வாக்கை காப்பாற்றத்தான் முற்படுவான். தானும் அவனை எதிர்த்து நின்றால் அவன் என்னதான் செய்வான்? தானாவது அவனுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் அவனிடம் சென்று பிரிந்துவிடலாம் என்று ஒப்புக்கொண்டாள். இவை அனைத்திற்கும் மேல் ஷாலினியை மணந்து கொள்வதில் அவனுக்கு விருப்பமில்லை என்பதும் ஹேமாவிற்கும் நன்றாகவே தெரியும். இருந்து எதற்கு இந்த பிடிவாதம் அவனையும் வருத்தப்பட வைத்து தானும் வருத்தப்பட்டு எதை சாதிக்க காத்திருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும்.
சிவரஞ்சனி தனக்கு தேவையான ஆடைகளை எடுத்துக்கொண்டு திரும்பிய பொழுது ஹேமா மற்றும் மீரா இருவரும் அங்கு இருப்பதை கவனித்துவிட்டு ஷாலினியிடம் கூறினார். ஷாலினி ஹேமாவை பார்த்து ஒரு கணம் சிரித்துவிட்டு பிறகு தன் பையில் வைத்திருந்த அழைப்பிதழ் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஹேமா அருகே வந்தாள். ஹேமா, இந்த மாச கடைசியில நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு வாங்க. எனக்கும் கௌதம்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதுக்கான பார்ட்டி தான், நீங்க கண்டிப்பா வரணும் என்று அவளிடம் அழைப்பிதழை திணித்தாள். அமைதியாக எதுவும் பேசாமல் அதை வாங்கி பார்த்தாள் ஹேமா. அதில் கௌதம் மற்றும் ஷாலினி இருவரின் படமும் பதிக்கப்பட்டு இருந்தது. சலனம் இன்றி அதை பார்த்தவள் அடுத்த நொடி அதை கசக்கி அருகிலிருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஷாலினியிடம் திரும்பி, சாரி, எனக்கு டைம் இல்ல, என்னால வர முடியாது என்று கூறிவிட்டாள். ஆரம்பத்தில் ஷாலினி மீது ஹேமாவிற்கு எந்த ஒரு விரோதமும் இல்லை, அவள் மீது கோபமோ இருந்ததில்லை. ஆனால் அன்று இரவு கௌதமின் அலைபேசியை வைத்து அவள் விளையாடிய விளையாட்டு அவள் மீது இருந்த அந்த சிறு நல்ல எண்ணத்தை அடியோடு அழித்து விட்டது. தன்னுடைய சக்காலத்திற்கு யாருதான் பாவம் பார்ப்பார்கள்? இல்லை, நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஷாலினி மட்டும் விதிவிலக்கா? அவளும் சராசரி பெண்தானே என்று நினைத்து கொண்டாள் ஹேமா. ஷாலினி எதுவும் பேசாமல் இருக்க சிவரஞ்சனி தான் கோபமாக ஹேமாவை பார்த்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹேமா? யாராவது பத்திரிகையை தூக்கி டஸ்ட்பின்ல போடுவாங்களா? உனக்கு அறிவில்ல? அவ உன்னை என்ன பண்ணா? இப்ப எதுக்காக நீ அவகிட்ட இப்படி நடந்துக்கிற? உனக்கு மேனஸ்னா என்னன்னு கூட தெரியாதா என்று கத்த ஆரம்பிக்க இலக்காரமாக சிரித்த ஹேமா, அந்த பத்திரிக்கை ஷாலினி எனக்காக கொடுத்தது. அதை என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு, சரியா என்று சிவரஞ்சனியை பார்த்து கூறிய ஹேமா அடுத்து ஷாலினியின் பக்கம் திரும்பி, நான் உண்மையாவே உங்களுடைய என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பயமா இல்லையா ஷாலினி? நாங்க வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும்னு, உங்க கௌதம நான் பிரிச்சுடுவேன்னு உங்களுக்கு பதட்டமா இருக்குமே. அப்படி இருந்தும் நீங்க ஏன் என்ன கூப்பிடுறீங்க என்று ஹேமா கேட்க கண்கள் சுருங்க அவளை பார்த்த ஷாலினி முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு, நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க ஹேமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நல்லா தானே இருந்தீங்க என்று கேட்டாள். ஹேமாவோ அவளின் நடிப்பை ஒரு அர்த்த புன்னகையோடு பார்த்துவிட்டு தேங்க்யூ என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டாள். அது ஏதோ அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவார்ட் ஃபங்க்ஷன்னாலும் வந்து விட்டது. 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் கோல்டன் அவார்ட் ஃபங்க்ஷன் இது. மேலும் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஆரம்பித்து இத்தோடு 10 வருடங்கள் ஆகியிருக்கு. அதையும் சேர்த்து ஒரே விழாவாக கொண்டாடுகிறார்கள். இதில் சிறந்த தொகுப்பாளினி என்ற பிரிவில் ஹேமாவின் பெயர் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. பல வருடங்களாக இந்த தொகுப்பாளர் பிரிவில் அனுபவம் மிக்க பலர் இருந்தும் அவர்களையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளி ஹேமாவின் பெயர் முன்னால் வந்திருப்பதை ஒரே காரணம் அவளுடைய அயராத உழைப்பும் அவள் காட்டிய வேகமும் மட்டுமே. விழா ஆரம்பிக்க சிறிது நேரமும் இருக்க ஹேமா, சத்யன் மற்றும் அர்ச்சனா மூவரும் ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரோடு சிகப்பு கார்பெட்டில் நடந்து வந்தனர். அவர்கள் இருக்கைக்கு செல்வதற்கு முதல் முறையாக அனைவரும் முன்னிலையிலும் ஹேமா இவ்வாறு நடந்து வருகிறார். அது சிறிது பதட்டத்தை கொடுத்தாலும் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்த ஹேமாவிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. தான் எத்தனை பதட்டப்பட்டாலும் தன்னை ஆதரித்து இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று. ஜெயிக்க போவது யார் என்ற நிகழ்ச்சிக்காக ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. அதனால் தான் என்னவோ ஹேமா பலமுறை பல சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாலும் அவளால் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு கலக்கமும் வந்துவிடவில்லை. இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கத்தான் என்ன செய்தோமோ என்று கூட பலமுறை அவள் யோசித்து இருக்கிறாள். இப்பொழுது இதையெல்லாம் நினைத்து பார்த்தவள் ஒருவித கர்வத்தோடு முன்னால் சென்றவர் தங்களுக்காக போடப்பட்டிருந்த இருக்கைக்கு சென்று விட்டாள். அங்கே ஒரு காகிதத்தில் கையெழுத்து போட வேண்டிய இருக்க அனைவரும் தங்கள் பெயருக்கு அருகில் கையொப்பமிட்டனர். ஏமா சிறந்த தொகுப்பாளினி என்ற பிரிவில் இப்பொழுது ஒருத்தியாக இருக்க அவளுக்கு என தனி அறை ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஏமா தன்னோட அர்ச்சனாவை அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு சென்று விட்டாள். அஸ்வின், தர்ஷன் இருவரும் ரோஹித் தங்களோட அழைத்துக் கொண்டு இரவு அந்த விழாவிற்கு வந்திருந்தனர். ரோஹித்தை நடுவே அமர வைத்துவிட்டு அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு புறம் அமர்ந்திருக்க ரோஹித்தோ ஹேமாவிற்கு வீடியோ கால் செய்திருந்தான். அப்பொழுது அவர்கள் இருவரும் இருப்பதை கவனித்த ஹேமா இருவரையும் பார்த்தாள். அஸ்வினை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அவனே ஒரு சகோதரன் போலதான் அவள் பாவிக்கிறாள். மேலும் அது அவனுக்கும் நன்றாகவே தெரியும். இப்பொழுது அவள் தனியாக இருக்கிறாள் என்று அவளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே அவன் மனதில் இருக்கிறது. அதனால் அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னொருவன் இருக்கிறானே, எத்தனை முறை கூறுவது, எனக்கு உன்மேல் எந்த விருப்பமும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை என்று. ஆனால் விடாமல் சுற்றி சுற்றி வருபவன் ரோஹித்தை தன் கைக்குள்ளே வைத்திருக்கிறான் என்று தர்ஷனை மனதிற்குள் திட்டி அவள் ரோஹித்தை பார்த்தாள். அவள் எண்ணத்தை கலைப்பதற்காகவே, அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, என்னால கண்ணை மூடவே முடியலம்மா, நீங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க என்று வழக்கம் போல் தன் அன்னையை புகழ ஆரம்பித்து இருந்தான் ரோஹித். ஹேமா அவனை பார்த்து சிரித்துவிட்டு,
நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க ரோஹித் என்று கூறி முடிக்கும் முன்னர் ரோஹித்தை தள்ளிக்கொண்டு கேமராவை தன் பக்கம் திருப்பிய தர்ஷன், ஹேமா நானும் இங்கதான் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் நீங்க சொல்லவே இல்லையே என்று கத்தினான். ஹேமா கண்கள் சுருக்கி அவனை முறைத்து பார்க்க அவனும் அவள் தன்னை காதலாக பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான். உண்மையில் தர்ஷன் பார்ப்பதற்கென்று மிகவும் அழகாகத்தான் தெரிந்தான். ஆனால் கௌதமை எப்பொழுதும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்த ஹேமாவால் இவனை ரசிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இவளிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் கண்களை மூடாமல் தர்ஷனை ரசித்து இருப்பார்கள்தான். ஆனால் என்ன செய்வது? ஹேமா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்தான் தர்ஷன். பிறகு அவன் கையிலிருந்த போனை பறித்து கொண்ட ரோஹித் அதை அஸ்வின் பக்கம் திருப்பினான். ஹேமாவை பார்த்து அழகாக சிரித்த அஸ்வின், ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பா நீதான் வின் பண்ண போற பட்டு என்று கூற அவனை பார்த்து சிரித்த முகமாக மெலிதாக தலையை அசைத்தாள் ஹேமா. அறையில் அமர்ந்திருந்த ஹேமா தன் கையில் எதையோ எடுத்துக்கொண்டு அர்ச்சனாவை பார்த்து, நீ இங்கேயே அர்ச்சனா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள். அர்ச்சனாவும் தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து, இன்னும் 1/2 hour தான் இருக்காக்கா, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, அப்புறம் லேட் ஆயிட போகுது என்று கூற, அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன், நீ கவலைப்படாத என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்த ஹேமா நேராக வாஷ்ரூம் இருக்கும் இடம் நோக்கி சென்றாள். செல்லும் வழியில் திடீரென்று மெலிதான முனகல் சத்தம் கேட்க அந்த இடத்திலேயே சட்டென நின்று விட்டாள். நின்றவள் அனைத்து பக்கமும் திரும்பி எந்த பக்கம் இருந்து சத்தம் வருகிறது என்பதை கவனித்து அந்த பக்கம் சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. எபிசோட் 189. ஆபத்தில் ஹேமா. வாஷ்ரூம் செல்வதற்காக வெளியே வந்த ஹேமா சட்டென ஏதோ ஒரு சத்தம் கேட்க அங்கேயே நின்று விட்டாள். பிறகு சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று புரியாமல் குழம்பியவள் மெல்ல சத்தம் வரும் திசையை கண்டுபிடித்து அங்கே சென்றாள். அந்த இடத்தை அடையும் முன்னமே சில குரல்கள் அவள் காதை எட்டியது. என்ன சார், நான் தானே அந்த பெஸ்ட் ஹோஸ்ட் அவார்ட் வாங்க போறேன், எனக்கு தானே அதை கொடுப்பீங்க, கண்டிப்பா கொடுக்கணும் என்ன என்று ஒரு பெண்ணின் குரல் மிகவும் குழைவாக வந்தது. அது வேறு யாரும் இல்லை, சிவரஞ்சனிதான் என்பதை ஹேமா நொடிகளிலேயே தெரிந்து கொண்டாள். ஆனால் இப்படி யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று புரியாமல் அங்கு சென்றவள் அங்கு கண்ட காட்சியில் அதிர்ந்தே போய்விட்டாள். சிவரஞ்சனி சுவற்றின் ஓரம் சாய்ந்து நிற்க அவளை அணைத்தபடி கண்களில் கண்ணாடி அணிந்து ஒரு 40 வயது மிக்க ஆண்மகன் ஒருவன் சிவரஞ்சனியை தழுவிக் கொண்டிருந்தார். கண்கள் விரிய அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா. சிவரஞ்சனி கேட்ட கேள்விக்கு மறுபக்கம் இருந்து பதில் வராமல் இருக்க, உங்களை தானே கேட்டேன், பதில் சொல்லுங்க என்று மீண்டும் அவரிடம் குழைவாக கேட்க, ரஞ்சினி, இங்க யாரோ ஏதோ புது ஹோஸ்ட் வந்திருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ ஏமாவாமே, மத்த எல்லா ஜட்ஜஸுமே அவதான் பெஸ்ட்னு மார்க் போட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன் என்று சொல்ல தன் கைகளை அவரின் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு சிவரஞ்சனி, எனக்கு நல்லா தெரியும், புதுசா யாரையாவது பாத்துட்டா போதுமே, பழச உடனே மறந்துடுவீங்களே, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் க்ளோஸ் தான், வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று சிவரஞ்சனி அர்த்தத்தோடு கேட்க அதை போல் அர்த்தமாக சிரித்த அவர், அந்த பொண்ணு ஒரு சிங்கிள் மதர், நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை நான் அப்ரோச் பண்றதில்ல, சோ இதுல நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல என்று அவர் கூற ஹேமாவிற்கு இதயம் வெளியே வந்து விழாத குறைதான். சில விஷயங்களில் சிவரஞ்சனி இப்படி அப்படிதான் என்பது ஹேமாவிற்கு தெரியும். ஆனால் ஒரு அவார்டுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதிலும் தன்னையும் இழைத்து பேசுகிறாள் என்பதுதான் ஹேமாவிற்கு இன்னும் ஆத்திரத்தை கிளப்பியது. அதற்கு மேல் அங்கு நிற்கக்கூட ஹேமாவின் கால்களும் கைகளும் கூச ஆரம்பிக்க சட்டென அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தாள். ஆனால் எதிரே சிவரஞ்சனியின் அசிஸ்டன்ட் மற்றும் காவியா இருவரும் வர அவர்களை பார்த்தவள் எப்படி செல்வது என்று புரியாமல் குழம்பினாள். காரணம், அவர்கள் தன்னை பார்த்துவிட்டால் ஒருவேளை சிவரஞ்சனியிடம் கூற வாய்ப்பு இருக்கிறது, இல்லையெனில் வேறு ஏதாவது பிரச்சனை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தவளுக்கு இப்பொழுது உள்ளே செல்லவும் முடியாமல் வெளியே செல்லவும் முடியாமல் எங்கு செல்வது என்றும் புரியவில்லை. அவள் குழம்பி போயிருந்த அந்த நொடி சட்டென்று ஒரு வலிய கரம் அவளை இழுத்து தன்னோட அணைத்துக் கொண்டது. மேலும் குழந்தை போல் இருந்த அவளை தனக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டவன் ஹேமாவை காவ்யாவின் கண்களிலிருந்தும் மறைத்து விட்டான். நொடிகளுக்குள் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தை ஏனோ ஹேமா உணரவே இல்லை. அதற்கு பிறகு நிதானித்து நிமிர்ந்து பார்த்தாள்.
கௌதம் தான். அது கௌதம் எங்கு வருவான், அதுவும் எப்படி வருவான் என்று அவள் நினைக்கவே இல்லை போல அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த டையை கவனித்தாள். அன்று ஏமா அவனுக்கு பரிசாக கொண்டு சென்று அதை சிகப்பு நிற டைதான் அன்று வேண்டாம் என்று தூக்கி எறிந்தானே, இன்று அதை கழுத்தில் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறானே என்று புரியாமல் அவனையே பார்த்தாள். ஏமா அவனை பார்ப்பதற்காக நிமிர்ந்த நொடி அவனும் கீழே குனிந்து ஏமாவை தான் பார்த்தான். இருவரின் கண்களும் சத்தமில்லாமல் பல கதைகள் பேச ஆரம்பித்து இருந்தது. ஏமா தான் அதிர்ச்சியில் தான் எங்கிருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டாள். ஆனால் கௌதம் அப்படி இல்லையே. அவளை இவ்வளவு நெருக்கமாக இழுத்து வைத்திருப்பதே காவியா மற்றும் அவளோடு வந்திருக்கும் பெண்ணின் கண்களிலிருந்து இவளை மறைக்கத்தான். அதனால் முகத்தை அவள் பக்கம் வைத்து திருப்பி மறைத்துக் கொண்டான். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு இருவரும் முத்தம் கொடுத்துக் கொள்வது போலதான் இருக்கும். ஆனால் யார் என்று தெரியாது. காவியா அவர்களை பார்த்து முகத்தை சுளித்துவிட்டு, வர வர உங்களுக்கு எல்லாம் பப்ளிக் டீசன்சினா என்னன்னே தெரியல, இப்படிதான் 4 பேர் வர இடத்துல படம் ஓட்டிட்டு இருப்பாங்க போல என்று அவர்களை பார்த்து வசைப்பாடிக்கொண்டு உள்ளே சென்றவள் சிவரஞ்சனி இருக்கும் வாசலின் கதவை திறந்து விட்டாள். சரியாக அந்த ஆண்மகன் சிவரஞ்சனி ஆடையை களைய முற்படும் நொடி, அதே நேரம் இந்த பக்கம் அவர்கள் மறைந்து விட்டதை கவனித்த ஹேமா அடுத்த நொடி அவனை விட்டு விலகி நின்றவள் அதற்கு மேல் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவள் இடது பக்கமாக சென்றுவிட அவன் வலது பக்கமாக சென்று விட்டான். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளவில்லை. ஏதோ முன்பின் தெரியாதவர்கள் கவனிக்காதது போல் செல்வது போல் தானே சென்றனர். அறைக்கு வந்த ஏமா அர்ச்சனாவை தேட அவள் அறையில் இல்லை. வெளியே சென்று விட்டாள் போல் என்று நினைத்தவள் கண்ணாடியின் முன் அமர்ந்து தனது ஒப்பனைகளை தொடர ஆரம்பித்தாள். இங்கு வாஷ்ரூமில் தனது படங்களை ஓட்டி முடித்த சிவரஞ்சனி அந்த ஜட்ஜாக இருக்கும் ஆண்மகனோடு வெளியே வந்த நொடி அவரை நிமிர்ந்து பார்த்து, நான் இந்த அர்ச்சனா பொண்ண வெளியே அனுப்பிட்டேன், இப்ப ஏமா மட்டும்தான் அந்த ரூம்ல தனியா இருப்பா, அவளுடைய ஏசில இருந்து வர காத்துல மயக்க மருந்து கலக்க சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கிட வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியாது, சோ இப்ப நீங்க போகலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம் என்று ஒரு மாதிரியான குரலில் கூற அந்த உயர்ந்த மனிதரும் அவளை பார்த்து கேவலமாக பல்லை காட்டினார். அவர் கிளம்பும் முன் அந்த அவார்டு என்று சிவரஞ்சனி எடுக்க, நான் நினைச்சது இன்னைக்கு நடந்துச்சுன்னா நீ நினைக்கிறதும் கண்டிப்பா நடக்கும் என்று குதர்க்கமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் முன்னரே, அப்ப கண்டிப்பா அவார்டு எனக்கு தான் சொல்லுங்க என்றாள் சிவரஞ்சனி. அந்த ஆண்மகன் வேந்தன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த சிவரஞ்சனி, நீ தப்பு பண்ணிட்ட ஏமா, எனக்கும் உனக்கும் எந்த பகையும் இல்லதான், உன் மேல எனக்கு எந்த கோபமும் கூட இல்ல, ஆனா நீ ரேணுவ பகைச்சிருக்க கூடாது, அவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் நீ அவகிட்ட தேவையில்லாம ரொம்ப விளையாடிட்ட, அதற்கான பலன் தான் இப்போ நீ அனுபவிக்க போற, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா, இது எல்லாமே நீ செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற தண்டனை, அவ்வளவுதான் என்று மெதுவாக சொன்னவள் அங்கிருந்து நகர்ந்தாள். இங்கு அறையில் தனது ஒப்பனைகளை முடித்த ஹேமா எழுந்து செல்ல முற்பட சற்றென்று நிற்க முடியாமல் மீண்டும் இருக்கையில் அமர்ந்தாள். தனது கால்களுக்கு என்ன ஆனது, ஏன் சற்றென வலுவிழந்து போனது என்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தவளுக்கு தலை வேற மெலிதாக வலிக்க ஆரம்பித்தது. தலையை பிடித்தபடி அமர்ந்தாள். அடுத்த நொடியே அவள் மனமோ ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று உணர்த்த அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்ணாடியின் முன்னால் அமர்ந்திருந்தவள் அதன் வழியே தனக்கு பின்னே பார்த்தாள். அப்பொழுது அந்த அறைக்குள் நுழைந்து இருந்தார் வேந்தன். ஏமாவுக்கு புரிந்துவிட்டது, சிவரஞ்சனியும் இந்த ஆளும் சேர்ந்துதான் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பது. அவரை பார்த்து எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் அப்படியே ஏமா அமர்ந்திருக்க அவள் பின்னால் சற்று இடைவெளி விட்டு நின்று அவர், என்னமா நான் யாருன்னு தெரியுதா, என்னோட பேரு வேந்தன், நான் தான் இந்த பெஸ்ட் ஹோஸ்டுக்கான அவார்டு கொடுக்கிற ஜட்ஜு, என்ன தெரியும் தானே என்று தனிந்த குரலில் கேட்க ஹேமாவிற்கு எப்படி தெரியாமல் போகும். இங்கிருக்கும் பல ஹோஸ்டுகள் இவரைத்தானே ரோல் மாடல் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் தனது அந்தரங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மோசமான ஒருவராக இருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. எழுந்தவனை ஓங்கி ஒரு அறைவிட வேண்டும் என்று கைகள் எல்லாம் பரபரக்க வேகமாக இருக்கையிலிருந்து எழ முயற்சி செய்தாள் ஹேமா. ஆனால் எழுந்த நொடி மீண்டும் வலுவில்லாமல் அப்படியே விழுந்து விட்டாள். தனது திட்டம் வெற்றி பெற்று விட்டது. இனி அவளால் தன்னை தடுக்க முயலாது என்பதை உணர்ந்து கொள்ள வேந்தன் அவளுக்கு மிக நெருக்கமாக சென்று அவளை அணைக்க முற்பட்டான். ஏமாவோ வலுவில்லாமல் இருந்த தனது கைகளை வைத்து அவனை தள்ளிவிட்டாள். நீ புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற ஹோஸ்டா இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற என்று மீண்டும் அவள் அருகே சென்றவர், இதுக்கு முன்னாடி நீ யார் கூடயும் இருந்தியாமே, உனக்காக கோடி கோடியா அவன் கொடுத்தானாமே, அப்புறம் எதுக்காக இப்போ நல்லவ மாதிரி வேஷம் போடுற என்று இழிவாக பேச ஆரம்பிக்க ஹேமாவிற்கு சட்டென கௌதமின் நினைவு வந்து சென்றது. தன்னையும் அறியாமல் அவன் தன்னையும் கௌதமையும் இழிவாக பேசியதில் கண்கள் கலங்கத்தான் செய்தது. ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்த இது நேரமல்ல என்று உணர்ந்தவள் மீண்டும் அவனை நிமிர்ந்து முறைத்தாள்.
ஆனால் அந்த வேந்தன் அதை பொருட்படுத்தாமல் ஹேமாவை முத்தமிட அருகே வர அங்கிருந்த பூச்சாடியை எடுத்து அவன் தலையில் அடித்தாள் ஹேமா. எபிசோட் 190 மறைக்கப்பட்ட உண்மை. பெஸ்ட் ஹோஸ்ட் அவார்ட் வாங்கணும்னா அது நான் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா என்று பேசிக்கொண்டே வேந்தன் ஹேமாவின் அருகே வர முயன்று பலத்தை வரவழைத்துக் கொண்டவள் அருகிலிருந்த பூச்சாடியை எடுத்து அவன் தலையில் உடைத்தாள். அதை எதிர்பாராத அவன் அவள் அடித்த அடியில் ரத்தம் வர கோபமாக ஹேமாவை முறைத்தான். அவன் தடுமாறிய நொடியை பயன்படுத்திக் கொண்டு எழுந்த ஹேமா கதவருகே செல்ல அதற்குள் பின்னால் இருந்து அவள் முடியை கொத்தாக பிடித்து இழுத்தவன் ஹேமாவை கீழே தள்ளினான். என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். என்கிட்ட இந்த நல்லவ மாதிரி வேஷம் போடுறது, தப்பிச்சு போக முயற்சி பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நீ யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும், புரிஞ்சுதா என்று கீழே விழுந்து கிடந்த ஹேமாவை பார்த்து முறைத்தபடி சொன்னவன், நான் நினைக்கிறது தான் இங்க நடக்கும். என்னை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்றான் திமிராக. ஏன் தனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நொந்து போன ஹேமா அவனிடமிருந்து தப்பிக்கும் வழியை யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் வழிதான் கிடைக்கவில்லையோ என்னவோ. ஹேமாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன், சும்மா சொல்லக்கூடாது. உன்னை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க என்று கேவலமாக பேச அவனை ஆத்திரம் பொங்க பார்த்தாள். ஹேமாவை மேலே தூக்கி நிறுத்தியவன் மீண்டும் அவளை அணைக்க செல்ல தன் கையில் வைத்திருந்த கண்ணாடி சில்களை கொண்டு அவன் கையில் கிழித்தாள். அந்த கண்ணாடி சில் அவள் கையையும் சேர்த்துதான் பதம் பார்த்தது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் ஹேமா அப்பொழுது இல்லை. சட்டென ஹேமா தாக்கியதில் அவளை விட்டு நகர்ந்தவன் கையை விட அதற்குள் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல அவள் முகத்தில் பல வெளிச்சங்கள் பட்டது. கண்களை சுருக்கி பார்த்த போதுதான் தெரிந்தது அவையெல்லாம் பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கும் கேமராக்களில் பளிச்சென்ற ஒளி என்று. முதலில் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றவளுக்கு நொடிகள் கடந்த பிறகு தெளிவாக புரிந்து போனது. அங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் யார் என்றும் எதற்காக வந்திருப்பார்கள் என்றும். ஹேமாவிற்கு பின்னால் வந்த வேந்தனும் அப்பொழுதுதான் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். தன்னை அனுப்புவது போல அனுப்பிவிட்டு பின்னாலே பத்திரிகையாளர்களை அனுப்பியிருக்கிறாள் இந்த சிவரஞ்சனி என்பதை புரிந்து கொண்டான். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிரா இப்படி ஒரு வேலை பார்த்திருப்பா. ஏய் சிவரஞ்சனி, உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு என்று மனதில் கருவியவன் பிறகுதான் புரிந்து கொண்டான் முதலில் இந்த பிரச்சனையை சரி செய்தாக வேண்டும் என்று. கூட்டத்தில் சிவரஞ்சனியின் கையாலான காவியாவும் இருந்தாள். சட்டென முன்னால் வந்து நின்றவள், இங்க நடக்கிற அநியாயத்தை பாத்தீங்களா? பெஸ்ட் ஹோஸ்ட் அவார்ட் வாங்கறதுக்காக இந்த ஹேமா எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறான்னு. இதோ அவ பின்னாடி நிக்கிறாரே, இவர் தான் அந்த அவார்டை கொடுக்க போறாரு. அதை வாங்கறதுக்காக தான் இவ இப்படி எல்லாம் பண்றா என்று அடுக்கடுக்காக அவள் சொல்லிக் கொண்டே போக நிலைமையை யூகித்து புரிந்து கொண்ட வேந்தனும், ஆமா, இந்த பொண்ணு அவார்டு வாங்கறதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா. நான் எவ்வளவோ சொன்ன, தள்ளிவிட முயற்சி பண்ண, பாருங்க அதுக்காக என்ன அடிச்சிட்டா என்று அந்த காயத்தை அனைவரும் முன்னிலையிலும் காண்பித்தான். பத்திரிகையாளர்களும் இருவரும் மாறி மாறி கூறிய பொய்களை நம்பிவிட்டு, ஹேமா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, உங்க மேல எல்லாருக்கும் எவ்வளவு மரியாதை இருக்கு. சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்களோட திறமை அபாரமானதுன்னு எவ்வளவு பேர் சொல்லி இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்களா என்று மைக்கை அவள் முன் நீட்ட அடுத்த ஒருவன், என்ன ஏமா, உங்களை பத்தி எவ்வளவு தவறான செய்திகள் பரவிட்டு இருந்தாலும் உங்களோட திறமைக்காக உங்களோட ரசிகர்கள் எல்லாரும் அப்பவும் உங்களுக்கு தானே துணையா நின்னாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க என்று கேட்டான். அடுத்து வந்த பெண், உங்களை பாக்கதான் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு இந்த ஷோக்கே வந்திருக்காங்க. நீங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு முன்னாடி போய் அவங்க எல்லார்கிட்டயும் எப்படி நல்ல பொண்ணு மாதிரி நடந்துப்பீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? ஒரு அவார்டுக்காக ஒரு ஜட்ஜு கிட்ட இவ்வளவு தூரம் கேவலமா நீங்க நடந்துப்பீங்களா ஏமா? உங்களால எப்படி எல்லாம் செய்ய முடியுமா? இந்த அவார்டு இல்லனா வேற ஒரு அவார்டு அப்படின்னு உங்களால ஏன் நினைக்க முடியல? நீங்க இப்படி வாங்கினாலும் அந்த அவார்டுக்கு மரியாதை இல்லைன்னு உங்களுக்கு ஏன் புரியாம போச்சு என்று அடுக்கடுக்காக கேள்விகள் வந்த வண்ணமே இருந்தது. அனைவரும் கேள்வி கேட்டார்களே தவிர ஹேமாவிற்கு பதில் சொல்லும் அவகாசத்தை கூட கொடுக்கவில்லை. ஹேமா ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க தனக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட வேந்தன் வேண்டுமென்றே மீண்டும் முன்னால் வந்து நின்று, நீங்க எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவ பதில் சொல்ல மாட்டா. அவளுக்கு இந்த அவார்ட் வேணும், அதுக்காக தான் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டா. இங்க பாருங்க, என் கையில கூட கிழிச்சிருக்கா. இப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரி டிவி ஸ்டேஷன்ல இனிமே வேலையே செய்யக்கூடாது. இவளை பெர்மனண்டா பேன் பண்ணி ஆகணும்
என்று கூற ஏமா அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு மீண்டும் அமைதியாக நின்றாள். மீண்டும் அவள் பக்கம் மைக்கை திருப்பிய பத்திரிகையாளர்கள், நீங்க பண்ணின எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் அந்த அவார்டுக்காக இவரை நீங்க தாக்கினதுதான். அங்க பாருங்க, அவருக்கு ரத்தம் வருது. ஒருவேளை அவர் உயிருக்கு ஆபத்தான மாதிரி ஏதாவது ஆகியிருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் ஏமா என்று ஒருவன் கேட்க, இன்னொருவனோ, உங்களை போய் இந்த அவார்டுக்கு நாமினேட் பண்ணி இருக்காங்களே, எனக்கு இப்ப அதை நினைக்கும் போதே அவமானமா இருக்கு. இந்த கையாலதான் ஏமா இந்த அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்கன்னு நான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எழுதினேன். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. நம்ம இப்படி எழுதினோமா அப்படின்னு என்று அடுத்த பத்திரிகையாளர் சொல்ல, தள்ளாடி கொண்டிருந்த ஹேமா கதவின் நுனியை பிடித்து அவர்களை நிமிர்ந்து பார்த்து, நீங்க எல்லாரும் இந்த ஆள் சொல்றதுதான் நம்புறீங்களா என்றாள் தீர்க்கமாக. அவள் கேள்வியில் யாராவது ஒருவர் தன்னிடம் நான் உன்னை நம்புகிறேன் என்று கூற மாட்டார்களா என்ற ஆதங்கமே இருந்தது. கேமராவோடு முன்னால் வந்து நின்ற ஒருவன், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவரை ஏன் போய் சொல்ல போறாரேமா? வேந்தன் இந்த டிவி இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கிற ஒருத்தர். அவரை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அவரோட சொந்த வாழ்க்கையிலும் சரி, பிசினஸ் லைஃப்லயும் சரி, அவர் மேல ஒரு சின்ன களங்கம் கூட பட்டதில்ல. அவரோட மனைவிக்கு மூளையில கோளாறு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் பத்திரமா அவங்கள பாத்துட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்கலாமே. அப்படியெல்லாம் அவர் செய்யலையே. அப்படிப்பட்டவர் உங்ககிட்ட என்ன தப்பா நடந்துக்க போறாரு என்று ஒருவன் கேட்க, ஏமா அவனையே அழுத்தமாக பார்த்தாள். வேந்தன் சாரு ரொம்ப நல்லவர். அவரை பத்தி ஒரு சின்ன கிசு கூட நாங்க கேட்டதே இல்ல. இந்த பொண்ணு என்னடானா அவரையே தப்பா சொல்லுது. ஆனா இந்த பொண்ணை பத்தி நம்ம எவ்வளவு விஷயம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். எப்பவுமே இந்த பொண்ணை பத்தி தப்பான விஷயங்கள் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க ஏமா, சாதாரணமான ஒரு ஆளா இருந்தா இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்த நீங்க உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நம்புவீங்களா, இல்ல இவரை மாதிரி ஒரு மனுஷனை நம்புவீங்களா? நீங்களே சொல்லுங்க என்று அடுத்த பத்திரிகையாளர் கேட்க ஏதோ யோசித்தாள் ஏமா. பத்திரிகையாளர்கள் அனைவரும் தன் பக்கம்தான் இருக்கிறார்கள், தான் கூறுவதை தான் நம்புகிறார்கள் என்ற நிம்மதி பெருமூச்சு விட்ட வேந்தன் அடிபட்டிருந்த கையையும் தலையையும் பிடித்துக் கொண்டு வலிப்பது போல நடித்துக் கொண்டே, நான் இந்த இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கேன். இது ஒன்னும் முதல் முறை கிடையாது. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அவங்களோட பர்சனல் தேவைக்காக என்ன மயக்க பாக்குறதெல்லாம். ஆனா ஏமாதான் நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு. எனக்கு தோணுது, ஒரு அவார்டுக்காக என்கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துப்பானா அப்படிலாம் நான் நினைக்கவே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கு முன்னாடி அவகிட்ட இதே மாதிரி பல பேர் மயங்கி இருக்காங்க. அதனாலதான் என்னையும் சுலபமா மயக்க முடியும்னு நினைச்சிட்டா போல என்று வருத்தமாக குரலில் சொல்ல, அனைவரும் அவரை கவலையாக பார்த்தனர். நீங்க இங்கிருந்து உடனே போங்க வேந்தன் சார், நீங்க நிக்கிறதே உங்களுக்கு அசிங்கம் என்று ஒருவன் சொல்ல, ஆமா, நீங்க யாரு என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றான் மற்றொருவன். அதற்குள் அவர் அருகே வந்தவன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். இந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டது, உங்களை அடிச்சது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல தெளிவா எழுதிடுறோம். நீங்க கவலையப்படாதீங்க என்று கூற, வேந்தன் மற்றும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த காவியா இருவரும் வெற்றி புன்னகை பூத்தனர்.